வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து இன்றைய சிந்தனையை தொடர்வோம். நீங்கள் நேற்று முதல் பல்வேறு தலைப்புகளில் சிந்தனை செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புகளை மட்டும் எடுத்து அதில் நல்ல நடத்தக்கூடிய ஆசிரியர்களை வைத்து உங்களுக்கு இங்கு அவற்றை கொடுத்து கொண்டு வருகிறோம். பொதுவாக இந்த பாடங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுடைய கல்வி மையத்தில் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை சில முக்கியமான தலைப்புகளை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தலைப்புகளை எல்லாம் இங்கு நாங்கள் அமைத்திருக்கின்றோம். ஆக இந்த 4 நாட்களும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் கூட நீங்கள் கல்வி மையத்தில் சில மையத்தில் நல்ல வசதி இருக்கலாம், சில மையத்தில் வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆகவே தான் இங்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக ஏற்பாடு செய்திருந்தோம். அதுபோன்று கடைசி நாள் உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும். உடற்பயிற்சி, இந்த காய்கள் பயிற்சி, ஆசனங்கள் இவையெல்லாம் ஒரு முறை செய்து காட்ட வேண்டும். அது உங்களுக்கு எப்படி பல்கலைக்கழக தேர்வு நீங்கள் செய்வீர்களோ அதே போன்று அந்த தேர்வு இங்கே நடத்தப்படும். சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே விஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்ல சரிதானுங்க? விஷன் ஸ்டூடெண்ட்ஸ். விஷன் என்றால் என்ன? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறதுல பெருமையாக இருக்குது. விஷன் அப்படின்னா என்ன? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கவெல்லாம் கூடாது. நீங்கள் படிக்கிற உங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் காலேஜுக்கு பேர் தெரியலாம். எப்படி இது? இப்போ உங்கள் குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்து பேர் கரெக்டாக சொல்லும் இல்லையா? இப்போ நீங்கள் படிக்கிற இந்த கல்வி நிறுவனத்துடைய பெயர் விஷன். சரி, ஆல்ரைட், பரவாயில்ல, தெரிஞ்சுக்க. வேதாத்ரி மகர்ஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன். V for Vedatri Maharshi, I for Institute, S for Spiritual, another I for Intuitional, கடைசி ON வந்து Education, அதில் வரக்கூடிய ON-க்காக. ஸோ வேதாத்ரி மகர்ஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன். இன்ட்யூஷனல் எஜுகேஷன் சரி, இதான் தமிழில் சொல்லணும்னா வேதாத்ரி மகர்ஷி ஆன்மீக மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம். சரி, அப்போ இந்த விஷன் இப்போ நம்ம பல பல்கலைக்கழகங்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட்டுட்டு நம்ம இந்த கோர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி, திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலிக்குரிய மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, இப்படி நாம் இத்தனை பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவற்றின் மூலமாக டிப்ளமோ, BA, MA, BSc, MSc என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது தவிர கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்காக பார்ட் டைம் டிப்ளமோ, பகுதி நேர பட்டய படிப்பு என்ற முறையிலும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, இவையெல்லாம் அந்த விஷன் மூலம் நடக்கக்கூடிய பணிகள். சரி, இப்போ உங்களுக்கு வந்து 4 தியரி பேப்பர் இந்த வருஷம் இருக்கு, ஒரு பிராக்டிகல் பேப்பர் இருக்கு. சரிதானே? அடுத்த வருஷம் 4 தியரி பேப்பர், ஒரு பிராக்டிகல் பேப்பர் வரும். நீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 யூனிட் டெஸ்ட் முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஒரு 12 யூனிட் டெஸ்ட் நீங்க முடிச்சிருக்கணும். ஒரு 7 அசைன்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்கள்
ஒரு பேப்பருக்கு 2 அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 பேப்பர் முடிச்சிருக்கணும் நீங்கள். ஆல்ரைட், இல்லாட்டியும் பரவாயில்ல, முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஒவ்வொரு யூனிட் முடிச்சோன்னா ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதணும். முதல் 3 யூனிட் முடிஞ்சோன்னா ஒரு அசைன்மெண்ட்ஸும், அடுத்த 2 யூனிட் முடியும்போது ஒரு அசைன்மெண்ட்ஸ் எழுதணும். அது மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதணும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. கடைசி நாள் மறுபடியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதனுடைய செய்திகள்லாம் நாங்கள் சொல்கிறோம். என்னங்கய்யா? எம்ஏ ஃபஸ்ட் இயர் தான் சொல்கிறீங்க? ஃபஸ்ட் இயர் தான் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது எம்ஏ ஃபஸ்ட் இயர் தான் சொல்கிறீங்க? எம்ஏ ஃபஸ்ட் இயர் தான் சொல்கிறீங்க? ஆல்ரைட், இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இன்றைக்கி இந்த மனவளம் என்பது பற்றிய சில செய்திகளை நாம் பார்ப்போம். மனம் என்றால் என்ன? அந்த மனம் நமது உடம்பில் எங்குள்ளது? அந்த மனதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அந்த மனதை நாம் எப்படி பக்குவப்படுத்துவது? அதற்கு என்ன பயிற்சி முறைகள் என்ன? மற்ற உலக அறிஞர்கள், ஆன்மீக தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மகரிஷி மனம் பற்றி என்ன சொல்கிறார்? அந்த மனதை பண்படுத்த மகரிஷி என்ன மாதிரி பயிற்சி முறைகள் கொடுக்கிறார் என்பது பற்றி நாம் கொஞ்சம் சிந்தனை செய்வோம். முதல், மனம் என்றால் என்ன? சரி, உயிர் என்றால் என்ன? சரி, அப்போ விண்களின் தொகுப்பு, உடல் முழுவதும் ஓடக்கூடிய விண்களின் தொகுப்பு சித்தாகாசம் என்று சொல்கிறோம். அந்த விண்கள், அந்த உயிர், அந்த ஆற்றல் வெளிப்பாடு மனம் என்று சொல்லலாம். அதான சொல்ல வரீங்க? உயிரின் படர்க்க நிலை என்று சொல்கின்ற போது அந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை துகள்கள் கரைந்து காந்த ஆற்றலாக மாறுகின்ற போது அது மனமாக வரும். அது ஒரு நிலை, உயிரின் படர்க்க நிலை மனம் என்பது ஓரளவு சரிதான். இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம்? இப்போ உயிரின் படர்க்க நிலை மனம்னு சொன்னால் நம்ம இந்த விஷன் படிப்பில் சேர்ந்தவங்களுக்கு இல்லை ஏற்கனவே மனவளக்கலை சேர்ந்தவங்களுக்கு சொன்னால் அது புரியும். இப்போ சாதாரண ஒருத்தர் ரோட்டில் போகிறவர் கேட்குறார் மனம்னா என்னன்னு கேட்குறார், அதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க? அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் நம்ம இப்போ? எண்ணங்களின் தொகுப்பு. வெரி குட், நல்ல ஆன்சர். எண்ணங்களின் தொகுப்பு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அது கூட வேற ஏதாவது சேர்க்க முடியுமா? எண்ணங்களின் தொகுப்பு நல்ல ஆன்சர் தான். ஜீவகாந்த அலையே மனம், அதுவும் நல்ல ஆன்சர் தான். வெரி குட். அது உயிரின் படர்க்க நிலை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உயிரின் படர்க்க நிலை அதுதான் ஜீவகாந்தமாக வருகிறது. ஏன்னா உயிர் என்பது உடலுக்குள்ளே நிற்கக்கூடியது, படர்ந்து வருகின்ற போது தான் உடலை தாண்டி வரும். எண்ணம் என்று சொல்கின்ற போதே மூளையிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த ஆற்றல் தான் எண்ணமாக மலர்கிறது. அப்போ எண்ணங்களின் தொகுப்பு என்று சொன்னார்கள், அது ஒரு நல்ல பதில் தான். ஜீவகாந்தத்தின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள், அது ஒரு நல்ல பதில் தான். இன்னும் வேற என்ன சொல்லாங்க? எப்படிங்க? உயிரின் கரைசல். சரி, அது காந்தத்தின்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஜீவகாந்தம் சொன்னாவே போதுமானது. சரிங்க, வாழ்க வளமுடன். வேற அது எண்ணங்களின் தொகுப்புன்னு சொல்லிட்டாங்களா, அதே போதுமானது. எண்ணங்கள் சொல்லி வேற ஏதாவது சொல்லலாம். சரி, இந்த மனம் என்கிறது உடம்பில் எங்கே இருக்கிறது? ஏன்னா மனம்னு சொல்லும்போது எனக்கு மனசே சரியில்லைன்னு சொன்னால் நம்ம நெஞ்சை பிடிச்சிக்கிறோம். எனக்கு மனசே சரி, நெஞ்சை பிடிச்சிக்கிறோம். அப்படிதான் பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த மனம் என்பது ஏதோ நெஞ்சு பகுதியில் இருக்கிறதா அல்லது வேற எங்கேயாவது இருக்கிறதா? உடல் முழுவதும் இருக்கிறது. வெரி குட். இப்போ மனம் என்பது ஏதோ உடம்பில் ஒரு பகுதியில் மட்டுமல்ல. சரி, இப்போ இந்த உடல் என்று எடுத்துக்கொண்டால் உடலுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு 6 அடி நீளம், 50 கிலோ எடை, ஏதோ சொல்ற ஒரு பவுண்டரி இருக்குது. அந்த மாதிரி உயிர்னு சொன்னா கூட உயிர் உடல் வரைக்கும் பரவும், கொஞ்சம் முன்பின் இருக்கும். உணர்வுகளுக்கு ஏற்ப கொஞ்சம் முன்பின் இருக்கும். அந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறதே, இந்த மனம் என்பது எப்படி? இது உடலோடு நிற்கக்கூடியதா, உடலுக்குள்ளே அடங்கக்கூடியதா, அல்லது வெளியேறி செல்லக்கூடியதா? எப்படி சொல்லலாம்? வெளியேறி செல்லும். இப்போ மனம் என்பதற்கு நம் உடலிலே ஒரு எல்லையாக சொல்ல முடியாது. சரி, இப்படி வெளியே செல்கிறது. வெளியே சென்றால் அது எவ்வளவு வரை விரியும்? எதுவரை விரியும்? பிரபஞ்சம் வரை விரியும். வெரி குட், நல்ல ஆன்சர். இந்த பிரபஞ்சம் வரை விரியும். ஏன் அதுக்கு மேலே ஏன் விரியாது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரபஞ்சம் வரைக்கும் தான். வெரி குட். அப்ப அந்த மனமானது பிரபஞ்சம் வரை விரியும், பிரபஞ்சத்தை தாண்டியும் விரியும். விரிகின்ற போது அது சுத்த வெளியோடு கலந்து விடும். கலந்த பின்னர்
அதற்கு விரிவு என்பது இல்லாமல் போய்விடும். எப்படி ஒரு நதியானது கடலில் கலந்து விட்டால் அதுக்குள்ள கடலுக்குள்ள போய் நதி ஓடுது நம்ம சொல்ல முடியாது. கடல் வரைக்கும் போற வரைக்கும் தான் அது நதி. அப்புறம் நதி என்ற தன்மையை இழந்து அது கடலாக மாறிவிடுகிறது. அது மாதிரி சுத்தவெளி வரை விரிகின்ற வரை தான் மனம். சுத்தவெளிக்கு சென்ற பிறகு அது சுத்தவெளியாகவே மாறிவிடுகிறது. அதைத்தான் சமாதி நிலை என்று சொல்கிறோம். அப்ப அதுக்கு மேல அது விரிகிறது என்பதில்லை, அதோடு ஒன்றி விடுகிறது. இப்ப மனமானது இங்கிருந்து ஆரம்பித்து விரிந்து 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 சென்று பிரபஞ்சமெல்லாம் தாண்டி அது அந்த சுத்த வெளியோடு கரைகின்ற வரை விரியக்கூடிய தன்மையை பெற்றது. அப்ப உடலை பொறுத்தவரை நாமெல்லாம் தனித்தனியாக இருக்கிறோம், தனித்தனியாக இருக்கிறோம். உயிர் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஓரளவு தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிருக்கு மூலம் ஒன்றுதான், அந்த உயிருக்கெல்லாம் மூலம் ஒன்றுதான். ஆனா மனம் என்று சொல்கின்ற போது நம்ம எப்படி சொல்வது? மனதால் நாமெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், மனதால் நாமெல்லாம் ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறோம். நீங்க நினைக்கிற உங்களுடைய மனம் என்னுடைய மனதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம், நான் நினைக்கிற என்னுடைய மனம் உங்கள் மனத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் சில சமயம் நீங்க ஏதாவது அழுத்தமா நினைச்சீங்கன்னாக்கும் அது நானே பேச ஆரம்பிச்சிருவேன். நீங்க ஏதாவது ரொம்ப அழுத்தமா நினைக்கிறீங்களா, இப்படித்தான் பேசணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அதை நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அந்த மனமானது எனக்குள்ளே வந்து நானாக செயல்பட ஆரம்பித்து விடும். அப்ப நான் சிலது அழுத்தமா நினைக்கிறேன், அதை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு முறை மகரிஷி அவர்கள் ஒரு நண்பருக்கு ஒரு சோதனை செய்து காட்டுகிறார். அப்பெல்லாம் மகரிஷி அந்த செய்கின்ற போது நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த ஒரு நேரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. இவர்கள் இன்று பார்லிமெண்ட்ல இந்த வார்த்தையை பேச போகிறார்கள். அப்ப சொல்லும் போது என்ன சாமி அதெல்லாம் எப்படி நீங்க இங்கிருந்து சொன்னா அவர் கேட்பாரா சொல்லிட்டு சாமிஜி ஒரு டிராஃப்ட் பண்ணிடுறார். இந்த வார்த்தை இப்படியே பேச போறாங்க இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லிடுறாங்க. மறுநாள் வந்து அதே என்ன சென்டென்ஸ் எழுதி கொடுத்தாங்களோ அந்த சென்டென்ஸ் அப்படியே அவர் பேசுறார். அப்ப இது வந்து அந்த எண்ணத்தினுடைய அழுத்தம். அப்ப எண்ணத்தால் மனதால் நாமெல்லாம் விரிந்து விரிந்து நிற்கின்ற போது ஒன்றாகிவிடக்கூட முடியும். சரி, இப்ப அந்த டெஃபினிஷனுக்கு வருவோம். மனம் என்றால் என்ன, அந்த டெஃபினிஷனுக்கு வருவோம். அந்த டெஃபினிஷன் இப்படி வச்சுக்கலான்னு பாருங்க. உடம்பில் இந்த புலன்களின் மூலம் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் மூளையின் வழியாக வெளிப்படக்கூடிய எண்ணங்களும் புலன்களின் வழியாக நாம் அனுபவிக்கக்கூடிய உணர்வுகளும் மூளையின் வழியாக வெளிப்படக்கூடிய எண்ணங்களும் மொத்தமாக சேர்த்து மனம் என்று சொல்லலாமா? புலன்கள் வழியாக நீங்கள் உணர்வுகளை அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜீவகாந்தத்தை வீணாக்கித்தான் உணர்வுகளை அனுபவிக்கிறீர்கள் இன்ப துன்பமாக. மூளையின் வழியாக எண்ணமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய ஜீவகாந்தம் தான் எண்ணமாக மனமாக வெளிப்படுகிறது. ஆக மனம் என்பது புலன் உணர்வுகளாகவும் மூளையின் வழியாக வெளிப்படக்கூடிய எண்ணங்களின் தொகுப்பாக வைத்துக் கொள்ளலாம் மனம் என்பதை. ஆக இது ஏதோ ஒரு இடத்தில் சார்ந்ததல்ல, இது உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, மூளையின் வழியாக வெளிப்படக்கூடிய ஒரு எண்ணம். இது எல்லையில்லாத அளவிற்கு பரவி செல்லக்கூடியது. அப்ப இந்த மனம் அந்த வெளிப்பாட்டிலே எந்த ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படுகிறதோ அந்த மனிதனுடைய குணத்தை எல்லாம் இந்த மனம் தாங்கி கொண்டு செல்லும். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் அப்படியே கொஞ்சம் பரவி நிற்குது. அப்ப அந்த ஜீவகாந்தத்திற்குள்ளே உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அதனாலதான் இப்ப நீங்க உட்காரும் போது உங்களுடைய ரொம்ப ஃப்ரெண்டு பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி உங்க ஃப்ரீக்வன்சி நல்லா ஒத்து இருக்கும், அவங்களுடைய குணங்களும் உங்க குணங்களும் ஒத்து இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இத்தனைக்கு உடம்பு பக்கத்தில் தொடக்கூட தொடாது, தள்ளி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த ஜீவகாந்த உரசல் வரும்போது அது என்னமோ அந்த இடத்த விட்டு நகண்டு போனா பரவாயில்ல போன தோணும். ஏன்னா அந்த ஜீவகாந்தம் பரவின்னு இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய குணங்கள் எல்லாம் அந்த மனதிலே ஜீவகாந்தத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். எப்படி ஒரு விளக்கிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் எந்த எண்ணெயிலிருந்து வருகிறதோ அந்த எண்ணெயின் தன்மையை பிரதிபலிக்கும், அதுபோன்று ஒவ்வொரு மனிதனிடமிருந்து கிளம்பக்கூடிய அந்த மனம், அந்த ஜீவகாந்தம் அந்த மனிதனின் குணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். பொதுவாக காந்தம் என்று சொன்னாலே ஒரு பொருளில் வெளிப்படக்கூடிய ஆற்றல். அது காலையில் சொன்ன மாதிரி ஜட பொருளில் வெளிப்பட்டால் அதை வான்காந்தம் என்று சொல்கிறோம், உயிர் பொருளில் வெளிப்பட்டால் அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம்.
அப்போ ஒரு காந்தம் என்பது எந்த பொருளில் இருந்தாலும் சரி அந்த பொருளின் குணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். ஒரு கல், மண், மரம் எத்தனையோ இருக்கு, ஒவ்வொன்றை சுற்றி ஒரு காந்தம் வெளியே வந்துட்டே தான் இருக்கும். எப்படி விளக்கிலிருந்து வெளிச்சம் வருகிறதோ அதுபோன்று ஒவ்வொரு பொருளிலிருந்தும் ஒரு காந்த ஆற்றல் வெளிவந்து கொண்டுதான் இருக்கும். அது அந்த பொருளினுடைய குணத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது கூட ஒரு வாஸ்து சொல்கிறாங்க, நீள அகல உயரம்லாம். ஏன்னா என்னென்ன பொருள் வைக்கிறீங்களோ, என்ன நீள அகல உயரம் இருக்கோ அதுக்கு மாதிரி ஒரு காந்தாலை உருவாகும். அந்த காந்தாலை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டுமா பாதகமாக இருக்க வேண்டுமான்னு பார்த்துக்கணும். சில நீள அகல உயரத்தை மாற்றுகின்ற போது அந்த வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி சாதகமாக இருக்கும், சிலது மாற்றினா பாதகமாக இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா நல்லா இருந்ததுன்னா நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும், இல்லாட்டி உள்ளே போனால் ஒரு முரண்பட்ட தன்மைகள் வரும். அதில் ஓரளவுக்கு உண்மைதான், ஓரளவு உண்மைதான். அது மாதிரி பிரமிட் ஷேப்பில் ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா உள்ளே போய் உட்காந்தா நல்லா தியானம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வரக்கூடிய அலைகள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பொருள்களிலிருந்தும் அலைகள், காந்தங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக ஜடப்பொருள் என்று சொன்னால் வான்காந்தம் என்று சொல்கிறோம், அது உயிர் பொருள் என்று சொன்னால் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். சரி, அப்போ நம்முடைய மனம் நம்முடைய ஜீவகாந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த மனதிலே அந்த மனிதனுடைய எல்லா குணங்களும் அடங்கி இருக்கும், எல்லா குணங்களும் அடங்கி இருக்கும். இப்ப புத்தரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, புத்தர் தவம் பண்ணார்னா அந்த தவ ஆற்றல் அப்படியே பரவி 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 ஒரு 3-4 மைல் வரைக்கும் அப்படி பரவி நிற்குமா. அந்த 3-4 மைலுக்கு உள்ள ஒரு புலி, சிங்கம் அந்த ஏரியாவுக்கு வந்தா கூட அங்க ஒரு மானோ ஆடோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மானையோ ஆட்டியோ கடிச்சு சாப்பிடணும்னு ஆசை வராதான், அதுக்கு அது போய் துன்புறுத்தணும்னு ஆசை வராதான். ஏன்னா அவருடைய அந்த ஜீவகாந்த அலை அவ்வளவு சாத்வீகமானது, அன்பும் கருணையும் நிறைந்தது. அது வெறிந்து நிற்கின்ற போது ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை வதைப்பதற்கு, துன்பம் கொடுப்பதற்கு முடியாத ஒரு மனோபக்குவம் ஏற்படுமா. அப்படிப்பட்ட ஒரு அலை அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குமா. நினைச்சு பாருங்க, ஒரு 3 மைல் சுற்றளவுக்கு அவர் தவம் பண்ணும்போது அந்த ஜீவகாந்த அலை பரவி நிற்கும். அந்த இடத்துக்குள்ள ஒரு கொடுமையான மிருகம் வந்தா கூட அதுக்கான கொடுமை செய்ய முடியாது, அந்த அளவிற்கு அவருடைய மனம் மாற்றமடைந்து விடுகிறது. இப்ப புத்தருக்கெல்லாம் ஒரு 3 மைல் பரவிச்சுன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பரவலாம். நமக்கு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளேயாச்சும் பரவிச்சுன்னா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கலாம். நம்ம வீட்டு அளவுக்காச்சும் பரவுச்சுன்னா நம்ம சண்டை சச்சரவு இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்கெல்லாம் நல்லா தவம் பண்ண ஆரம்பிச்சுக்கினாக்கும் அந்த நல்ல அலையில் பரவ 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 முதல்ல வீடு அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தவம் பண்றீங்க, அப்படியே உங்க வீதி அளவுக்கு அது பரவும், உங்க வீதி அளவுக்கு அது பரவும். நீங்க நல்லா தவம் பண்ணீங்கன்னா உங்க வீதியிலே யாருமே சண்டை கட்டுறவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்ப இன்னும் நாங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம், உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு வச்சுக்கல, உங்க வீதியில யாராவது சண்டை கட்டினாங்கன்னா நீங்க சரியாவே தவம் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க நல்லா தவம் பண்ணீங்கன்னா உங்க வீதியில யாரும் சண்டை கட்டிக்கூடாது. சண்டை கட்டிக்கலான்னு வந்தாலும் உங்க வீதிக்குள்ள நுழைஞ்சோன்னா சண்டை கட்டுற மனோபக்கம் வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக இதை சாதனை பண்ண முடியும். இப்படி மனவள கலைஞர்கள் வீதிதோறும் வந்தால் கண்டிப்பாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை, உலக அமைதியை நம்மால் உருவாக்க முடியும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தில் அமைதி வருவதற்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையோ பெரிய பெரிய மதவாதிகளையோ நம்பவில்லை, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களைத்தான் மகரிஷி அவர்கள் நம்பினார்கள். கண்டிப்பா நம்முடைய மனம் விரிகின்ற போது அந்த அரசியல்வாதிகளால் சாதிக்க முடியாததை அணுகுண்டால் சாதிக்க முடியாது, நம்முடைய மனதால் சாதிக்க முடியும் என்று மகரிஷி அவர்கள் நம்பினார்கள். அது உண்மை, நம்மால் சாதிக்க முடியும், சாதிக்க முடியும். அணுகுண்டுகளால் செய்ய முடியாது எல்லாம் நாம் மனம் விரிந்து அமைதி வருகின்ற போது அதில் சாதிக்க முடியும். அவ்வளவு ஆற்றல் நம்முடைய மனதிற்கு இருக்கிறது, நம்முடைய மனதிற்கு இருக்கிறது. இப்ப இவ்வளவு ஆற்றல் படைத்த இந்த மனதை நாம் அதை முழு பலத்தோடு பயன்படுத்திக் கொள்வதில்லை. இவ்வளவு ஆற்றல் படைத்த அந்த மனதை நாம் அந்த மனதனுடைய முழு ஆற்றலையும் நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை. அந்த மனதனுடைய ஒரு சிறு பகுதியைத்தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது கூட ஒரு உதாரணம். ஒரு முறை நாங்கள் ஒரு சொற்பொழி கேட்டபோது ஒரு அறிஞர் நல்லா பேசினார். அதில் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு நல்ல ஒரு விலையுயர்ந்த கார், ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கார் என்னங்க? சரி, அது என்ன என்ன விலை இருக்குங்க? ஒரு 50 லட்சம். ஆல் ரைட். இப்போ 50 லட்சம் உள்ள ஒரு கார்
உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. சரிதாங்க. இந்த 50 லட்சம்ல ஒரு காரை நல்ல ஒரு டிரைவரை போட்டு எடுத்தாக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் உங்களால் 100 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். நல்ல ரோடு நல்லா இருந்ததுனாக்கும். இப்போது இவ்வளவு சொகுசான காரை நம்ம எடுத்து சாவி போட்டு திருடினா போதும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும், சொகுசாக ஓட்ட முடியும். அந்த காரை இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கும், அந்த காரை அப்படியே நிறுத்திக்கிட்டு முன்னாடி 2 மாட்டை பிடிச்சிட்டு வந்து அதில் ஒரு கயிறை கட்டி அந்த காரை இழுத்துட்டு போகிறோம். அந்த காரை இழுத்துட்டு போகிறோம். அப்போ அந்த கார் எவ்வளோ வேகத்தில் போகும்? மாடு போகிற வேகத்தில் தான் கார் போகும். அப்படி தானே போகும். அப்போ அந்த காருக்குள்ளேயே நம்ம உட்காந்துருக்குறோம். முன்னாடி மாடு இழுத்துட்டு போகுது, நம்ம அந்த காருக்குள்ளே உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்படித்தான் இன்றைக்கி நம்ம மனசை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்படித்தான் இன்றைக்கி நம்ம மனசை பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மனதை முறையாக பக்குவப்படுத்தினால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட மனதை சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அற்பமான விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம காலையிலிருந்து மாலை வரை, இரவு தூங்குகின்ற வரை நம்ம மனசுக்குள்ள என்னென்ன ஓடுதோ எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெரிய விஷயங்கள் அதில் இல்லை. ஆனால் இந்த மனதினால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்க ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு இங்கே பார்த்து அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ அந்த அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா எதுக்காக நீ சண்டை கட்டிக்கிட்டீங்க, ஏன் 2 பேரும் உம்முன்னு இருக்கிறீங்க, பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்களால அந்த காரணம் என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா எதனால் சண்டை கட்டினாங்கன்னா, அன்னைக்கு காலையில் அவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவசரமாக கிளம்புறார். கிளம்பும்போது சட்டையை எடுத்து போகிறார். சட்டையில் ஒரு பித்தான் இல்லை. இந்த சட்டையில் பித்தான் இல்லாதனால அவர் என்ன சொல்லலாம், இன்னொரு சட்டை கொடுன்னு சொல்லி வாங்கி இருந்திருக்கலாம், அல்லது அவரே ஒரு பித்தான் எடுத்து வச்சுட்டு போயிருந்திருக்கலாம், அல்லது இந்த பித்தானை சீக்கிரம் வச்சு கொடுமான்னு சொல்லியிருக்கலாம். ஆண்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், உடனே விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்கள் அப்பே ஒன்று இப்படி தான் வளர்த்தானாக்கும், ஒரு சட்டையில் பித்தா வைக்க தெரியாதாக்கும், அப்படி தான் நாங்கள் பேசுவோம். பேசணுன்னு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஏயா நீ சட்டை போட்டதே என்ன கல்யாணம் முடிச்சு பண்ணாதே சட்டையை போட்ட, அது கூட உங்கள் வீட்டில் சட்டை இல்லாமல் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, எங்கள் அப்பா கொடுத்த டவரி வச்சுதான் நல்ல சட்டையை 4 சட்டை நீ வாங்கி போட்டுருக்குற. அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சா, சண்டை ஆரம்பிச்சிருச்சா. இப்படியே சண்டை உச்சகட்டமாக வந்துருச்சு. இப்போ என்னாச்சு, கடைசியில் அவர் ஆஃபீஸ் போகிற இதில் வந்து சட்டையும் வேண்டாம் சோறு வேண்டான்ட்டு ஏதோ ஒன்று எடுத்து போட்டு போயிட்டார். இது சண்டை 3 நாள் நடந்துருது. இன்றைக்கி ஊரில் இருந்து அப்பா அம்மா வந்துட்டாங்க. இப்போ அப்பா அம்மா கேட்குறாங்க, எதுக்காக சண்டை கட்டிக்கிட்டு, இந்த பித்தானுக்காக சண்டை கட்டிட்டு சொல்ல முடியுமா வெளியே? இப்படித்தான் நம்ம வீட்டில் கட்டுற சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அற்பமான காரியங்களுக்கு தான் சண்டை கட்டிக்குவோம். மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்திலே உளையெல்லாம் மற்றங்கு தேடுவீர். மகிழ்ச்சியுடையது. ஏன்னா மனதை இதமாக வைத்துக் கொள்ள தெரிந்தவன் தான் மனிதன். மனிதன் என்று சொன்னாலே மனம் பிளஸ் இதம் தான் மனிதன். அப்ப யாரெல்லாம் மனதை இதமாக மகிழ்வாக நிறைவாக வைத்துக் கொள்ள முடிகிறதோ அவர்கள் தான் அந்த மனித தன்மையை பெற்றவர்கள். இல்லை நானும் மனுஷன்னு சொன்னாக்கும் பார்க்கறதுக்கு உடலளவில் மனிதனாக இருக்கலாம் மொழியே, அந்த உள்ளத்தால் இன்னும் மனித பாங்கு வரவில்லை என்ற அர்த்தம். எப்பொழுது நான் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறேன் அப்பொழுதுதான் அந்த மனித தன்மை பெற்றிருக்கேன் என்று சொல்லும். மனம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனசு நல்லா இருந்தப்போ ஒன்றும் மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மந்திரங்கள் சொல்றோம், ஏன் தியானம் பண்றோம், ஏன் குண்டலி யோகம் பண்றோம், எல்லாமே மனதை செம்மைப்படுத்துவதற்காக. மனம் செம்மையா இருந்தால் நீங்க ஒன்றும் குண்டலி யோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்வதெல்லாம் எதற்காக? மனதை செம்மைப்படுத்துவதற்காக தான். இப்ப செம்மையான மனம் இருந்தால் வேறு எதுவும் தேவையே இல்லை. அதை அடைவதற்குத்தான் இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மனம் என்று சொன்னால் ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது, அந்த உயிரின் படர்க்க நிலை தான் மனமாக இருக்கிறது. அந்த உயிர்த்துகள் வரக்கூடிய ஜீவகாந்த அலை படர்ந்த நிலையிலே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனம் தான் எண்ணமாக சொல்லாக செயலாக பிறந்து வருகிறது. அந்த எண்ணம் சொல் செயல் எல்லாம் மனதினுடைய நிலைப்பாடுகள், அவ்வளவுதான். எதை எண்ணுகிறோமோ அதுதான் சொல்லாக வருகிறது, அதன் பின்னர் அது செயலாக வருகிறது. பல முறை எண்ணினால்தான் ஒரு சொல் வரும், மீண்டும் பல முறை எண்ணினால்தான் ஒரு செயல் வரும். இப்போ நீங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்போ இங்கே வரணும், இந்த பிசிபியில் கலந்துக்கணும், ஆலியாரில் போய் 3 நாள் தங்கணும்னு சொல்லி எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த 3 நாள் போகலாமா வேண்டாமா, வீட்டில் வேலை இருக்குதா இல்லையா, அங்கே போனால் என்ன செய்வாங்க, ஒழுங்காக சாப்பாடு போடுவாங்களா,
தூங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, என்ன பண்ணுவாங்க, இல்லை போட்டு லெக்சர் போட்டு அறுத்து போடுவாங்களா, கொஞ்சம் ஜாலியாக இருக்குமா, எத்தனை தடவை நினச்சி பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த எண்ணிய எண்ணம் தான் இன்று செயலாக மாறி இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்போ எண்ணம் தான் பலமுறை எண்ணி பிறகு சொல்லாக மாறுகிறது, இன்னும் பலமுறை எண்ணினால் அதுதான் செயலாக மாறுகிறது. அப்போ இந்த மனம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதனுடைய ஆரம்பம் பார்த்தால் கர்மயம் தான். கர்மயம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய நடுப்பகுதி. நாம் மூலாதாரம் சொல்லுகிறோமே, அங்குதான். ஒரு மனிதன் உயரம் எவ்வளோ அதில் பாதி, அந்த இடத்தில் அகலம் எவ்வளோ அதில் பாதி. அப்போ அந்த இடத்தை சுற்றி தான் நம்முடைய ஜனன உறுப்புகள்லாம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த காயல்ப சொல்லும்போது நல்லா சொல்லியிருப்பாங்க, நம்முடைய ஜனன உறுப்புகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அங்குதான் எல்லா வகையான பதிவுகளும் இருக்கிறது. இதுவரை நாம் அனுபவித்த அத்தனை அனுபவங்களும் அங்குதான் இருக்கிறது. இப்போ மூளையில் அனுபவங்கள் இருக்கிறது. மூளையில் என்ன அனுபவங்கள்? நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை பார்த்த கேட்ட நிகழ்ச்சிகள் மட்டும் இங்கே இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் எல்லாம் அது கர்மயத்தில் தான் இருக்கும். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலான்னாக்கும், இப்போ ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர், நல்ல வயசானவர் பார்த்து சொல்றார், இந்த குழந்தை உங்க தாத்தாவோட அப்பா மாதிரி இருக்கு அப்படின்றார். எப்படி சொல்றாரு? உங்க தாத்தாவோட அப்பா மாதிரி இருக்குது இந்த குழந்தை அப்படின்றார். ஆனா அந்த தாத்தாவோட அப்பாவை இந்த குழந்தையோட அப்பா பார்த்ததே இல்லை, போட்டோவில் கூட பார்த்ததில்லை, போட்டோவில் கூட பார்த்தல. ஆனா அவருக்கு அந்த தாத்தாவோட அப்பா முகம் எப்படின்னு தெரியாது. ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை அவங்க தாத்தாவோட அப்பா மாதிரியே இருக்குது. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட தான் இருந்திருக்குது, ஆனா அவருக்கே தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட தான் இருந்திருக்குது, ஆனா அவருக்கே தெரியாது. இப்படி நம்முடைய கர்மயத்தில் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன, நமக்கு தெரியாத செய்திகள் எத்தனையோ இருக்கின்றன. தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதுன்னு நிறைய இருக்கு. அப்ப அந்த கர்மயம் தான் அந்த மனதிற்கு ஆரம்ப நிலை. அங்கிருந்து விரிகிறது விரிகிறது விரிகிறது, விரிந்து 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 இது எல்லையில்லாத பிரபஞ்சம் தாண்டி, அந்த எல்லையுடைய பிரபஞ்சத்தை தாண்டி எல்லையில்லாத சுத்தவெளி வரை போய் சேரும். சரி, அந்த புலன் வழி அனுபவங்கள் ஜீவகாந்தமாக மாறுதல், அந்த ஜீவகாந்த கலத்தோடு கலத்தல், அந்த மீண்டும் இரையாற்றில் சூழ்ந்தெழுத்தால் அங்கே கர்மயத்தில் வந்து சேர்தல், இவையெல்லாம் இந்த உயிர் படர்க்க நிலை என்று சொல்கிறோமே, அந்த படர்க்க நிலையை விரிவதும் மீண்டும் அவை நமக்குள்ளே வந்து பதிவுகளாக மாறுவதும், இவையெல்லாம் எல்லாம் நம்முடைய கர்மயத்திலே இருப்பாக இருந்து கொண்டிருக்கும். பொதுவாக நம்முடைய ஜீவகாந்த செலவு நம்ம காலையில் சொன்னது போல இந்த வரவு பல வகையில் வருகிறது. என்னென்ன வகையில் வருகிறது என்று சொன்னோம் காலையில்? உணவின் மூலமாக, நீரின் மூலமாக, காற்றின் மூலமாக, கோள்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சின் மூலமாக, பூமியிலிருந்து வரக்கூடிய கதிர், இப்படியெல்லாம் இவையெல்லாம் நமக்கு வரவு, ஜீவகாந்த வரவு. செலவாவது அது உடல் இயக்க புலன், ரெண்டு உடல் இயக்கம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புலன்கள் என்று சொல்லி உடலில் ஒரு பகுதி தான். அப்போ உடல் இயக்கத்தால் செலவழிவது, மன இயக்கத்தால் செலவழிவது. உடல்ல புலன்கள் என்று சொன்னால் அந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கிறோம். இவற்றை ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறோம். இன்னொரு இந்திரியம் இருக்கு, கர்மேந்திரியம். கை, கால், வாய், குதம், பால்குறி, இவையெல்லாம் கர்மேந்திரிகள், தொழில் செய்வதற்கு உதவக்கூடிய கருவிகள், கர்மேந்திரியங்கள் என்று சொல்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை அறிவை உணர்வதற்கு பயன்படக்கூடியவை, ஆகவே ஞானேந்திரியங்கள். ஏன்னா மெய் தோல் இருந்தா தொடு உணர்வு ஓரறிவு, வாய் நாவு இருந்தால் சுவை உணர்வு 2 அறிவு, மூக்கு இருந்தால் வாசனை 3 அறிவு, கண்கள் இருந்தால் பார்வை 4 அறிவு, காது இருந்தால் ஓசை கேட்கக்கூடிய தன்மை 5 அறிவு. அப்ப இவையெல்லாம் அறிவின்படி செய்யக்கூடியவாகவே ஞானேந்திரியங்கள். பொதுவாக நமக்கு அந்த ஜீவகாந்தம் செலவழிக்கின்ற போது, இழந்து விடுகின்ற போது, அது நமக்கு அணு அடுக்கு சீர்குலைவு, உடலில் சோர்வு, அந்த ஓட்டத்தில் தடை, தேக்கம், இதுதான் நமக்கு வழியாக, நோயாக, மரணமாக வருகிறது. கையை இருக்க கையில் நல்ல ஒரு கைத்து போட்டு கட்டிப்படுங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது? ரத்தம் ஓடாமல் நின்றோம். ரத்தம் ஓடலினா அந்த ஜீவகாந்த ஓட்டம் தடைபடும். அப்போ நான் கட்டினதை இறுக்கி கட்டினோம்னா கொஞ்ச நாள் வழி ஆகிடும். அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுட்டீங்க, ரத்தம் ஓடலினாக்கும் இந்த பக்கம் இருக்க உறுப்புகள் செயலிழந்து போயிடும். இப்படி எந்த இடத்தில் ஒரு தடை ஏற்பட்டாலும் சரி, அங்கே ஒரு வழி ஏற்படும். ஏன்னா நமக்கு இந்த ரத்தம், காற்று, வெப்பம் இது கொஞ்சம் வெளியே தெரியுது. தெரியாமல் உள்ள இருக்கிறது உயிர் வந்து நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இந்த உயிர் ஒடுவல் வரக்கூடிய ஜீவகாந்த ஓட்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ எங்கேயாவது தடைபடுகின்ற போது, தடைபடுகின்ற இடத்துல அது வழியாக மாறும், பின்னர் நோயாக மாறும். அது சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த நோய் மரணத்தில் கொண்டு வந்து முடித்துவிடும். எப்போ நமக்கு ஜீவகாந்தம் எல்லாம் வெளியே போகுதோ அது மரணத்தில் முடிந்துவிடும்.
இப்போ இதை மனதின் 10 படிநிலைகள் என்று சொல்வார்கள். உயிரின் படர்க்க நிலையே மனம். அந்த மனமானது ஒரு 10 படிநிலைகளில் தேவை, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லி இப்படி 10 நிலைகளில் மனமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ உணர்ச்சி, இப்போ மணி என்னாச்சு? 12:30 ஆச்சு. நான் இப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்து 1:30 வரைக்கும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னாகும்? பசிக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த பசி என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு. ஏன் பசிக்கிறது? நம்ம காலையில் சாப்பிட்டதெல்லாம் அது சரி டைஜஷன் ஆகி அந்த எனர்ஜி இந்நேரம் வரைக்கும் நம்ம எழுதுறது, காதில் கேட்டது, நடந்தது அதுக்கெல்லாம் பயன்பட்டுருச்சு. அப்போ எனர்ஜி பத்த மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி அதை சாப்பிடணும். எப்படி பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாதோ அது மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் தீர்ந்து போச்சு. அப்போ அது நமக்கு இங்கே ஒரு உணர்வாக கிடைக்கிறது. அதை உணர்ச்சி என்று சொல்கிறோம். அப்போ அடுத்து தேவை என்ன பண்ணணும்? உணவை தேடி போகணும். எங்கே இருக்குது சரி பண்ணுறதுக்காக போகணும். அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். இங்கே இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. அட்லீஸ்ட் எந்திரிச்சு நடந்து கேண்டீனுக்காக போகணும் இல்லையா? போய் எடுத்து சாப்பிடணும் இல்லையா? ஒரு முயற்சி வேணும். சரி, இப்போ நம்ம சாப்பிட்றோம். செயல். அப்போது இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் ஒரு செயல் செய்கிறோம். ஆல்ரைட். செயல் செய்தவொன்னு ஒரு விளைவு. என்ன விளைவு? பசி அடங்கி விடுகிறது. பசி அடங்கி விடுகிறது ஒரு விளைவு. அப்போ அனுபவம் என்ன சொல்கிறோம்? சாம்பார் நல்லா இருந்தது, ரசம் நல்லா இருந்தது, எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி நல்லா கிடைக்க மாட்டேங்குது, நல்லா சாப்பாடு போடுறாங்க, இன்னும் 2 நாள் இருந்தால் கூட பரவாயில்ல போல இருக்கீங்க. வரும்போது எல்லாரும் என்ன நினச்சிட்டு வந்தீங்க? இந்த 4 நாள் போய் எப்படி தான் அங்கே இருந்து தொலைகிறதோ அப்படின்னு வந்தீங்க. இப்போ என்ன, இன்னும் 2 நாள் கூட்டா கூட பரவாயில்ல போல் இருக்கு, நல்லா தான் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி தோணுது. ஏன்னா பெண்களுக்கு என்ன, சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம். ஆண்களுக்கு என்ன, அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் நல்லா ருசியாக சாப்பிடலாம் அவங்களுக்கு ஒரு நினைப்பு. சரிதானே? இப்படி நாம் அனுபவிக்கிறோம். அந்த சுவையை அறிந்து பார்க்கிறோம், ரசித்து பார்க்கிறோம். அடுத்தது அனுபவம். நேற்று ரசம் எப்படி இருந்துச்சு, முந்தா நாள் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் எப்படி இருந்துச்சு, இதுதான் அனுபவம். ஏற்கனவே நடந்த செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்து அதை பார்ப்பது, அதுதான் அனுபவம் என்பது. ஆராய்ச்சி. அப்போ அதில் பார்க்குறோம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். பகுத்தறிவு, தொகுத்தறிவு என்று சொல்கிறோமே, நம்முடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம், பகுத்து பார்க்கிறோம், தொகுத்து பார்க்கிறோம். தெளிவு. அதிலிருந்து எதை நாம் இனிமேல் செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று யோசனை செய்கிறோம். கடைசியில் ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறோம். இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் இனிமேல் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, மனமானது இப்படித்தான் ஒரு 10 நிலைகளில் செயல்படுகிறது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இது எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு, மனிதனுக்கு மட்டுமல்ல. ஒரு நாய் எடுத்துட்டா கூட நாய்க்கு இது உண்டு, ஒரு பூனை எடுத்துட்டா கூட பூனைக்கு இது உண்டு. பூனைக்கும் பசியாகும், அதுவும் இந்த வேலையெல்லாம் செய்யும், எல்லாம் செய்யும். கடைசிக்கு பூனை கூட பார்த்து எந்த எலியை பிடிச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடும். எது டேஸ்டாக இருக்கும் அது முடிவு பண்ணிடுது இல்லையா? நம்ம போட்டதெல்லாம் பூனை சாப்பிடாது, அதுக்கு பிடிச்சது அது சாப்பிடும். அது நாய் நம்ம போட்டதெல்லாம் சாப்பிடாது. முந்தையெல்லாம் நாய் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. இப்போ நாயும் பிரியாணி கேட்குது, அதுவும் ருசியாக கேட்குது, சூடாக கேட்குது. அப்படிலாம் பழகிட்டோம் இல்லையா? சில வீட்டில் பாக்கி நாய்க்கு பண்ணுற செலவு பார்த்தாக்க பிள்ளைக்குட்டிக்கு பண்ணுற செலவை விட நாய்க்கு பண்ணுற செலவு அதிகமாக பண்ணுறாங்க. சரி, அப்போ எல்லா ஜீவன்களுக்கும் இந்த 10 உண்டு. ஆனால் கடைசி 3 இருக்கு பாருங்க, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இது மனிதனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் இருக்கும், ரொம்ப பிரபல்யமாக இருக்காது. இந்த ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆகவே தான் மனிதனை ஆறாத அறிவுள்ள மனிதன் என்று சொல்கிறோம். மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் தான், ரொம்ப பெருசாக செய்யாது. மனிதனால் மட்டும்தான் இந்த விஞ்ஞானத்தில் வளர்ச்சி காண முடிகிறது. இவ்வளவு நம்ம வளர்ந்திருக்கிறோம், நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மற்ற ஜீவன்கள்லாம் பார்த்தா அப்படியே தான் இருக்கு. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு நாய் வாழ்க்கை நடத்துச்சோ அப்படி தான் இன்னைக்கு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. 300 வருஷம் முன்னாடி ஒரு காகம் எப்படி வாழ்ந்ததோ அப்படி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷனுக்கும் இன்னைக்கு வாழ்ந்த மனுஷனுக்கும் நிறைய நினைச்சு பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. 300 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அன்னைக்கெல்லாம் மின்சாரம்னா என்னன்னு கிடையாது. வீட்டில் ராத்திரிலாம் இருட்டாத இருக்கும், ஏதோ விளக்கு வச்சுட்டே இருப்பாங்க. டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது,
அப்புறம் முக்கியமானது செல்போன் கிடையாது. செல்போன் கிடையாது. இன்னைக்கு செல்போன் வந்து உடம்புல எப்படி இந்த செல்லெல்லாம் ஒரு அங்கமா இருக்குதோ அது மாதிரி நம்முடைய செல்போன் வந்து நம்முடைய உடம்புல ஒரு உறுப்பு மாதிரி ஆகிப்போச்சு. யாரையாவது ஏதாவது பண்ணணும்னா செல்போனை பிடிக்க வச்சுட்டா போது பலர் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. முந்தையெல்லாம் யாராவது ஒரு தனியாக பேசிட்டு போனால் என்ன சொல்லுவோம், எனக்கு கிறுக்கை மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இன்னைக்கு பாரு, நீங்கள் அப்புறமேல இந்த சாப்பிட முன்னாடி பாருங்க, எல்லாம் தனித்தனியாக பேசிட்டு தான் போகிறாங்க. சில சமயம் பார்த்தா யார் கூட பேசுகிறாங்கன்னே தெரியாது. இப்போ இந்த கையில் பார்த்தா தெரியுது. சில சமயம் ப்ளூடூத்னு ஒன்று இருக்கும், அது காதலே மாட்டிக்குவாங்க. அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கே தெரியாது. அவங்க மாட்டி பேசிட்டே போவாங்க. நம்ம பார்த்து வித்தியாசமாக இருந்தாலும் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார். இதெல்லாம் ஒரு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, பாராட்ட வேண்டியதுதான், பாராட்ட வேண்டியதுதான். இவையெல்லாம் மனிதனுடைய ஆறாத அறிவின் நிலை. ஆறாத அறிவின் நிலை அதை நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு அது தேவையாயிடுச்சு. இன்னைக்கு அது செல்போனுக்கு எல்லாத்துக்கும் தேவையாயிடுச்சு. எல்லாம் ஒரு அத்தியாவசிய தேவைகள் தான். அது சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்தால் கூட அது நல்ல ஒரு விஞ்ஞானம் தான். அப்போ இவையெல்லாம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவெல்லாம் மனிதனுக்கே உரிய மகத்தான செயல்கள். மற்ற மிருகங்களுக்கு இருந்தாலும் கூட அது அங்கே அதிகமாக செய்ய முடியாது. அப்ப இந்த 10 படிநிலைகளும் ஒரு மனதினுடைய வெளிப்பாடுகள். சரி, அப்ப மனம்னு சொன்னா ஐம்புலன்களின் வழியாக ஜீவகாந்தம் இயங்கும் போது 5 உணர்வுகளாகவும், ஐயுணர்வு மூளையின் வழியாக இயங்கும் போது இவ் 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது. அப்போ புலன்களின் மூலம் உணர்வுகளாகவும், மூளையின் மூலம் எண்ணமாக மனமாகவும், எண்ணமாகவும் செயல்படக்கூடிய நிலையை மொத்தமாக நம்ம மனம் என்று சொல்லலாம். முதல்ல டெஃபினிஷன் சொன்னோம் இல்லையா, புலன்களின் மூலம் உணர்வுகளாகவும், மூளையின் மூலமாக எண்ணமாகவும் செயல்படக்கூடிய நிலையை நாம் மனம் என்று சொல்லலாம். சரி, இந்த மன இயக்கம் எப்படியெல்லாம் தேவை, எண்ணம், செயல், விளைவு, கருமைய பதிவு, மனம், அந்த எண்ணம்னு வரும்போது நம்ம எண்ணமாரா இதை சொல்லியிருப்பாங்க. எண்ணம் என்றால் என்ன? எண்ணுதல், கணித்தல். எப்படி எண்ணுகிறோம்? ஒரு கால, தூர, பருமன், வேகம் என்ற ஒரு 4 கணக்குகளுக்கு உட்பட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். ஒரு எந்த பொருளை எடுத்துட்டாலும் சரி, எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு சின்னதா இருக்கு, அது எங்க கிடைக்கும், அதனுடைய இயக்க நிலை எப்படி, இப்படி கால, தூர, பருமன், வேகம் என்ற ஒரு 4 கணக்குகளுக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் எதை நினைத்தால் நினைத்து பார்ப்பீர்கள். ஒரு பொருள் பெருசா இருக்கா, சின்னதா இருக்கா, அதுக்கு நமக்கு என்ன தூரம், அது எப்படி நின்றுட்டு இருக்குதா, ஓடிட்டு இருக்குதா, இப்படி ஒரு அனலைஸ் பண்றதுக்கு நாம் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது கால, தூர, பருமன், வேகம் என்ற 4 நிலை. அதைத்தான் நாம் எண்ணுதல் என்று சொல்லி, இப்படி கணக்கு போட்டு பார்த்தலைத்தான் எண்ணுதல், கணக்கு போட்டு பார்த்தல் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு தேவையின் அடிப்படையில் எண்ணம் வருகிறது, எண்ணத்தை ஒட்டி செயல் விளைகிறது, செயல் விளைவாக மாறுகிறது. இவையெல்லாம் நம்முடைய கருமையத்தில் பதிவாகிறது, எல்லாம் நம்முடைய கருமையத்தில் பதிந்து வருகிறது. அந்த பதிந்தது மீண்டும் கருமையத்தில் பதிந்து மீண்டும் அங்கிருந்து வெளியே வருகிறது. வெளியே வருகின்ற போது அது எண்ணமாக, மனமாக செயல்படுகிறது. சில சமயம் தேவையை ஒட்டி அந்த மனம் நேரம் இயங்கி ஆரம்பிச்சு எண்ணமா வரும். ஆக நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்முடைய கர்மயத்திலே பதிந்து விடுகிறது. கர்மயத்தில் இல்லாத பதிவுகள் எதுவுமே கிடையாது. எண்ணியது அத்தனையும் அங்கே உண்டு. நம்ம யாரை வேணுமாலும் நம்ம ஏமாத்தலாம், ஆனால் நம்மளை நாம ஏமாற்ற முடியாது இல்லையா? நம்மளை நாம ஏமாற்ற முடியாது. அதனால அந்த கர்மயத்தை மகரிஷி அவர்கள் தெய்வீக நீதிமன்றம் என்று சொல்வார்கள். தெய்வீக நீதிமன்றம், அதில் எல்லா வகையான உண்மை செய்திகளும் அங்கே இருக்கிறது. இப்ப நம்மெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இந்த சொர்க்கம், நரகம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்குமா? சொர்க்கம்னா என்ன? சொர்க்கம்னா என்ன? அங்க எப்படி இருக்கும் சொர்க்கத்தில்? நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் இப்ப கூட நம்ம டிவியில போட்டா, இந்த மியூசிக் சேனல் போட்டா பூரா டான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சரி, ஆல்ரைட், நினைச்சதெல்லாம் சாப்பிடலாங்க, வேணுங்கிற உணவு வகையெல்லாம் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? என்னங்கய்யா, என்னங்க, சாம்பிராணி புகையாக வந்துகிட்டு இருக்கோம். சரிங்க, சரி. இப்போ அப்படி நம்ம மனதிற்குள் எவையெல்லாம் இன்பமாக தெரிகிறோமோ அந்த இன்பத்தின் உச்சகட்டமெல்லாம் அங்கே இருக்கும். இந்த புலன் உணர்வுகளுக்கு எவையெல்லாம் இன்பம் என்று நினைக்கிறோமோ
அந்த உச்சகட்டங்கள் அத்தனையும் அங்கே இருக்கும். சரி, அதை நம்ம ஒரு சொர்க்கம் என்று சொல்கிறோம். சரி, நரகம்னு சொல்றோமே, அங்கே என்ன இருக்கும்? சினிமாவில் பார்த்துருக்கீங்க, என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரை இருக்கும், அங்கே எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்குமா. என்ன பண்ணுவாங்க? அதில் தூக்கி உள்ள உங்களை போட்டாங்கன்னு வடை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துருவாங்களாம். சரி, அப்படி தூக்கி எடுத்து போட்ட முன்னாடி உசுர் இருக்குது, அப்புறம் என்ன செய்யறது? அங்கே கொண்டு வர தேள், பாம்பு இதெல்லாம் நிறைய ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்களாம். அங்கே ஒரு 10 நாள் இருந்தால் மறுபடியும் உசுறு போகலை, அப்புறம் என்ன செய்யறது? செக்கில் போட்டு ஆட்டுவாங்களாம். செக்கில் போட்டு ஆட்டியும் உசுறு போகலை, அப்புறம் என்ன செய்யறது? அவர் ஊசியா ஒரு மரம் இருக்குமா, அதில் குத்தி வச்சிருவாங்களா, அப்படின்னு கழு மரத்தில் குத்தி வச்சிருவாங்களாம். சரி, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த உடம்பு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உடம்ப நம்ம எரிச்சிடறோம், புதைச்சிடறோம், மிச்சம் அந்த உயிர் மட்டும் போகுது, அதை நம்ம ஆன்மான்னு சொல்றோம். சரிதானே? இவ்வளவுதான் நடக்குது நிகழ்ச்சி. இந்த ஆன்மாவுக்கு தனியா இன்பமோ துன்பமோ கிடையாது, இன்பமோ துன்பமோ கிடையாது. உடம்புன்னு ஒன்று இருந்தாதான் இன்ப துன்ப உணர்வுகள்லாம் உண்டு. இப்ப தனியா இருக்கிற ஆன்மாவுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, புதிதாக சிந்தனை கிடையாது, அறிவும் கிடையாது. ஏற்கனவே என்ன இருந்ததோ அது செயல்பட்டு இருக்கு, அவ்வளவுதான் இருந்து செயல்பட்டு இருக்கும். அப்ப அதுக்கு இன்னொரு உடம்பு கிடைச்சாதான் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியாது, தனியா தான் இருக்கும், தனியா தான் இருக்கும். அப்புறம் அது இறைவனோட சேர்றது இல்லை சுத்திட்டு இருக்கிறது வேற நிலைன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த ஆன்மாவுக்கு இவ்வளவுலாம் துன்பம் அடையும், சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துக்கு போகணும்னு சொல்லி நமக்கு நிறைய கதைகள் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம தவறுன்னு எடுத்துக்க முடியாது. பக்தி மார்க்கில் சில ஏதாவது குறிக்கோளோட தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்லி வச்சாங்கன்னாக்க ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும், மற்றவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சொர்க்கம் நரகம் என்ற ஒரு கற்பனை பாத்திரங்களை உருவாக்கினார்கள். அப்ப நீ இப்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ நல்லது செஞ்சினாக்கோ பின்னாடி நீ சொர்க்கத்துக்கு போவ, அங்க நீ வேணுங்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம் என்று ஒரு ஆசை காட்டினார்கள். சரி, நீ தப்பு செஞ்சினாக்கோ இப்ப நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நீ நேரம் நரகத்தில் போட்டுருவாங்க, அங்க நீ போய் கஷ்டப்படுவ என்று பயமுறுத்தினார்கள். இப்படி ஒரு மனிதனை நல்லவனாக இருப்பதற்காக இந்த சொர்க்கம் நரகம் என்ற கற்பனை பாத்திரங்களை உருவாக்கி வழிகாட்டினார்கள். இது பக்தி மார்க்கத்தின் ஒரு நிலை. நம்ம தவறு என்று சொல்ல முடியாது, தவறு என்று சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நீ விஞ்ஞான ரீதி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இங்க இருந்து ஒரு ராக்கெட்ல கிளம்பி போனோம்னாக்கா அப்படியே போனா பூமியிலிருந்து தாண்டி போனா செவ்வாய் வரும், செவ்வாய் தாண்டி போனா குரு கிரகம் வரும், அப்புறம் சனி வரும், யுரேனஸ் வரும், நெப்டியூன் வரும். அப்படியே போனோம்னா அடுத்த நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரம்லாம் தாண்டி போனா அடுத்த கேலக்சி வரும். எங்கேயுமே சொர்க்கமும் வர்றதில்லை, நரகம் வர்றதில்லை, எங்கேயும் வர்றதில்லை. அப்படியே போனால் அடுத்த நட்சத்திரம் வரும், அடுத்த கேலக்சி வரும், இப்படி போயிட்டே இருக்கும், அப்படிதான் இருக்கும். எங்கேயும் சொர்க்கம் வர்றதில்லை, நரகம் வர்றதில்லை. இதுவரைக்கும் யாராவது இறந்து போய் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நினைச்சு பாருங்க. யாராவது நான் போய் சொர்க்கத்தில் இப்படி அனுபவிச்சேன், நரகத்தில் இப்படி கஷ்டப்பட்டேன் சொல்லியிருக்காங்களா? இல்லை. யாரா சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்படி சொல்லத்தான் முடியுமா? இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி வச்சாங்க, நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக, பயமுறுத்துவதற்காக பெரியவர்கள் செய்து வைத்த கற்பனை. ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய செயலுக்கு விளைவு உண்டு. நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும், அது வாழ்கின்ற காலத்தில் அனுபவிக்கலாம், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததி அனுபவிக்கும். அப்ப ஞான மார்க்கத்துக்கு வருகின்ற போது தெளிவு நமக்கு கிடைக்குது. அது கிடைக்காதவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இப்படி ஒரு தந்திரங்களை செய்து வைத்தார்கள். சரி, ஆல்ரைட். ஒரு ஜீவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பார்கள்? உடல் இருக்க வேண்டும், உயிர் இருக்க வேண்டும், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், புலன், மனம். இந்த 8ம் இருந்தால்தான் இதை ஒரு ஜீவன் என்று சொல்கிறோம். இந்த 8ல் 1 இல்லைனாலும் அது ஒரு ஜடப்பொருளாக மாறிடும், ஜடப்பொருளாக மாறும். 8ல் 1 இல்லை, உடல் இல்லைனாக்க உடல் தனியா உயிர் தனியா இருந்ததுன்னா அதை ஜீவன் சொல்ல முடியாது. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன், இந்த உயிர் மட்டும் தனியா பிரிஞ்சு போய் அந்த கேட்டுக்கிட்ட நின்றுக்குன்னு வச்சுங்களேன், கதை விட்டு நின்றுக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த உடம்புக்கு பேர் என்ன, அந்த உயிருக்கு பேர் என்ன? இது பிணம்னு சொல்லுவோம், அதை பேயின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேயோடு தான் நம்ம குடியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பேயோட தானே குடியிருக்கிறோம்.
என்ன மரியாதையை சொன்னால் ஒரு ஆவின்னு சொல்கிறோம், கொஞ்சம் மரியாதை குறைஞ்சா ஒரு பேயின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பேயோடு தான் குடியிருக்கிறோமா? நினச்சி பாருங்க. ஏன்னா சிலதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ராத்திரியில் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், எந்திரிச்சு பார்க்குறோம், பக்கத்தில் இந்த பக்கமும் 2 எலும்புக்கூடு இருக்குது. 12 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தோம், இங்கே ஒரு எலும்புக்கூடு இருக்குது, இங்கே ஒரு எலும்புக்கூடு இருக்குது. நீங்கள் பயந்துருவீங்களா பயக்க மாட்டீங்களா? பயந்துருவீங்க. சரி, ஆல்ரைட். இப்போ இதே இது நம்ம ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் நம்ம அன்னை படுத்துங்கிறாங்க, இந்த பக்கம் நம்ம தம்பி படுத்துங்கிறான். அன்னை உடம்புக்குள்ள ஒரு எலும்புக்கூடு இருக்குது, தம்பி உடம்புக்குள்ள ஒரு எலும்புக்கூடு இருக்குது. பயக்கிறமா? இல்லை. நினச்சி பாருங்க. அன்னை உடம்புக்குள்ள ஒரு எலும்புக்கூடு இருக்கா இல்லையா? இருக்குது. தம்பி உடம்புக்குள்ள ஒரு எலும்புக்கூடு இருக்கா இல்லையா? இருக்குது இல்லையா? ஆனால் அப்போலாம் பயப்படுறதில்ல, வெறும் எலும்புக்கூடு அறந்து விட்டு பயப்படுறான். இவன் உடம்போடு இருக்கிறது கூட எந்திரிச்சு அடிச்சு போடலாம். அது எலும்புக்கூடு என்ன எந்திரிச்சு அடிக்கும்? ஒன்றும் அடிக்காதில்ல. ஆனால் நம்ம அதை கண்டு பயப்பட்டுக்கிறோமே, ஒன்றுமே பண்ண முடியாது, எலும்பு கூட கண்டு நம்ம பயந்துக்கிறோம். இப்படி நம்ம தேவையில்லாததுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உயிர் தனியாக பிரிஞ்சு போய் என்ன செய்யும்? அதுக்கு ஒரு ஆற்றலும் கிடையாது. இன்னொரு உடம்பு கிடைச்சாதான் அதுக்கு ஒரு ஆற்றலே கிடைக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பேய் அது பண்ணிடு இது பண்ணி சொல்லி பயந்துட்டு இருக்கிறோம். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. மனிதனுக்கு மனதிற்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வேற எதுக்கு கிடையாது. மனிதனுடைய மனதை விரித்து இறைவன் வரை கொண்டு செல்லலாம். இறைவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றலை ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். அதை தவிர வேறு எதுவும் அந்த அளவிற்கு வர முடியாது. ஏன்னா உடலோடு இருக்கக்கூடிய மனிதன், இந்த மனிதன் உடலோடு இருக்கின்ற போது தனது மனத ஆற்றலை விரித்து இறைநிலை வரை கொண்டு செல்ல முடியும். இறைநிலைக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அத்தனையும் ஒரு மனிதன் பெற முடியும். அப்ப இல்லாத ஒண்ணுக்கு ஒன்றும் கிடையாது, தனி ஆவிக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பேய் போய் யாரையும் பிடிக்கிறதே இல்லை, அது பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டே இருக்கும். நம்ம தான் போய் போற போய் இங்கே வா என்ன கூட சேர்ந்துக்குன்னு சொல்லி கூப்பிடுறோம். நமக்கு என்ன குணம் இருக்குதோ அப்படிப்பட்ட உணர்வுகள் சேரும். நீ அடிக்கடி கோவிச்சிட்டே இருந்தீங்கன்னா கோவக்கார பையில சேர்ந்துக்கும். அடிக்கடி தண்ணி ஓட்டுற பையில சேர்ந்துக்கும். எது இருக்குதோ அதான் சேரும். அதனால நீங்க சண்டை போடும்போது பாருங்க, உச்சகட்டத்தில் சண்டை போட்டீங்கன்னா சண்டையை நீங்க ஆரம்பிப்பீங்க, முடிக்கிறதெல்லாம் பலால முடிச்சுட்டு இருப்பான். ஏற்கனவே விட்டு போன ஆவிகள் பூரா தெரிஞ்சிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்னொன்னா ஒட்டிக்கிட்டு அது சண்டை போட ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. கடைசியில் வீட்டில் போறது உடைக்கிறது செய்யறது எல்லாம் முடிச்சு பாடி பார்த்தாக்க நம்மளா அப்படி உடைச்சோம், நம்மளா அப்படி பண்ண தோணும். ஏன்னா ஆரம்பிச்சது நீங்க, நிறைய பேர் பூந்துக்கிட்டு முடிக்கிறலாம் அவங்க முடிச்சிடுவாங்க. ஏன்னா அதுக்கு உடம்பு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்குது. சரி, அப்போ உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், புலன், மனம், இந்த 8 இருந்தால்தான் அதை ஜீவன் என்று சொல்கிறோம். 8இல் 1 இல்லை என்று சொன்னாலும் அதை ஜீவன் என்று சொல்ல முடியாது, அது ஜட பொருளாக மாறிவிடும். நாம் ஒவ்வொரு அனுபவமும் நம்முடைய குறிப்பிட்ட ஒரு அலைச்சலில் பதிவேறுகிறது. மீண்டும் அதே அலைச்சல் வருகின்ற போது அது வெளிப்படுகிறது. இப்போ நீங்க ஆபீஸுக்கு போறீங்க, 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்பணும். கிளம்பும்போது பார்த்தா இந்த பைக் சாவி எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. அவசரத்தில் தேடி பார்க்குற அந்த பைக் சாவி எங்கே வச்சோம்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, காலையில் குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது பைக் சாவி கீழே இருந்துச்சு, இது விட்டு அந்த குழந்தை எடுத்து எங்கேயா கொண்டு போட்டோம்னு என்ன பண்ணோம், நம்மளே அந்த பைக் சாவி எடுத்து பீரோ மேலே வச்சுட்டோம். அப்போ அமைதியாக இருந்தால் சந்தோஷமாக அதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ சாதாரண மனம் அந்த 8லேருந்து 13க்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, குழந்தையோட மனசு கொஞ்சிட்டே இருந்துச்சு, லோ ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் அது 20-25 நிற்குது, ஃப்ரீக்வன்சி நிற்குது. இப்போ நம்ம வந்தால் எங்கே நம்ம தான் எடுத்து பீரோ மேலே வச்சுருக்கோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது எங்கே வச்சுன்னு சொல்லி. சரி போயிட்டோம், சாவி கிடைக்க மாட்டேங்குது. சரி எப்படி பஸ் ஏறி போயிட்டோம். இப்போ ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டே இருக்கோம், 10 மணி 11 மணி ஆகுது. அப்படியே ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி வருது. கரெக்டாக அது 12 கிராஸ் பண்ணும்போது அட நம்ம தானே இப்போ எடுத்து பீரோ மேலே வச்சோம், மறந்து போச்சு. ஏன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் உள்ள பதிஞ்சுதோ அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த எண்ணம் வரும். இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் செய்கிறோம், எத்தனையோ ஃப்ரீக்வன்சி உள்ள போயிட்டே இருக்கும், திருப்பி அதே ஃப்ரீக்வன்சி வரும்போது எல்லாம் வரும். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம், தியானம் பண்ணும்போது கண்ணை மூடனா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு தியானம் பண்ணி தியானத்தில் உச்சகட்ட நிலையாக இருக்கக்கூடிய சிவகலத்தில் போய் அப்படியே ஒன்றி அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காரோம். ஆனால் கண்ணை மூடணுன்னு சிவகலத்தை தவிர எல்லாம் வருது. சண்டை போட்டது, வந்தது, போனது எல்லாம் வருது. அந்த சிவகலம் மட்டும் வரவே மாட்டேங்குது.
ஏன் நம்ம 20, 25 ஒன்னொன்னா குறைஞ்சிட்டு வரோம், ஒன்னொன்னா குறைஞ்சி அந்த ஒன்னொன்னுக்கு என்னென்ன உள்ள போட்டோமோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் என்ன உள்ள போட்டோமோ அது பூரா வந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். ஆராய்ச்சி செய்யும் போது ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி குறைஞ்சி வந்து சேரும். அப்ப என்னென்ன ஃப்ரீக்வன்சி உள்ள போச்சோ திருப்பி அந்தந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது வந்துகிட்டே தான் இருக்கு. அது இயல்பு, இயற்கை. அப்ப நம்ம அப்படியே போய் போய் அந்த ஃப்ரீக்வன்சி குறைச்சி குறைச்சி வந்தா எல்லா செய்தியும் நம்ம பார்க்க முடியும், எல்லா செய்தியும் நம்ம அறிய முடியும். சரி, இப்போ நம்முடைய செயல்பாடுகளை இதுவரை பதிந்த பதிவுகளை நாம் இப்படி ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் என்று 3 நிலைகளில் பிரிக்கலாம். ஆகாமிய கர்மம் என்பது ஆன்மா இச்சை வைப்பட்டு செய்யக்கூடிய, இப்ப நம்ம செய்யறது செய்ய போறது, அது ஆகாமிய கர்மம். பிராரப்த கர்மம் என்பது பிறந்ததிலிருந்து இன்று வரை செய்த செயல்கள் எல்லாம். சஞ்சித கர்மம் என்பது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சஞ்சித கர்மம், பழசெல்லாம் சஞ்சித கர்மம். இப்ப நம்ம மூளையில பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச செயல்லாம் ரெக்கார்டு இருக்கும் மூளையில. ஆனா கர்மயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு பூரா கர்மயத்தில் இருக்கும், எல்லா ரெக்கார்டு அங்க இருக்கும். அப்ப சஞ்சித கர்ம பூரா அங்க ஜெனடிக் சென்டர் கர்மயத்தில் இருக்கும், பிராரப்த கர்மம் தான் இங்க இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இப்ப நம்ம செய்ய போறது. நம்முடைய அறிவு பெருசா சிந்தனை செய்யலைன்னா, ஒரு கிரியேட்டிவா இல்லைனாக்கும், புதுசா திங்க் பண்ணலைனாக்கும், ஏற்கனவே செஞ்சதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்போம். இப்போ ஒன்று சஞ்சித கர்மத்தில் வந்தது அல்லது பிராரப்தத்தில் வந்தது, அப்பா அம்மா எப்படி செஞ்சாலும் அது மாதிரி நம்ம நினைப்போம் செய்வோம், அல்லது நம்ம இது வரைக்கும் என்ன பழகணும் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்போம். இப்படித்தான் ஆகாமிய கர்மம் இருக்கும். பட் அறிவின் விழிப்புணர்வோடு இருந்தால் அந்த ஆகாமிய கர்மத்தை மாற்ற முடியும். பழசை ஒன்றும் பண்ண முடியாது, பிராரப்த கர்மத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, சஞ்சித கர்மத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செஞ்சால் ஆகாமிய கர்மத்தை மாற்றலாம். அப்போ அறிவு விழிப்புணர்வோடு இருந்தால் நாம் இனி செய்ய வேண்டியது மட்டும் மாற்ற முடியும். சரி, சாதாரணமாக இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னாக்கும் கீழே பீட்டா உணர்ச்சி ஏற்பட்ட நிலையில் 14 40க்குள்ளே இருக்கும். உணர்ச்சி ஏற்பட்ட நிலையில் கொஞ்சம் ஒரு தவ நிலைக்கு வரும்போது, ஆகனே துரியம் செய்யும் போது அந்த 8 13க்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சி வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம், துரியாத தவம் பண்ணுறோம், அந்த பேரியக்கு மண்டலம் சக்தி களத்தில் நிற்கிறோம், அப்போ அது 4 7க்குள்ள இருக்கும். இன்னும் ஆழமாக போகிறோம், சிவகலம் அந்த சுத்த வெளியை செய்கிறோம், அப்போ 1 3க்குள்ள வரும். இப்படி மன அலைச்சல் வரும். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியுமா? நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க, இப்போ நமக்கு எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி நீங்கள் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அதில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் மன அலைச்சல் நீங்களே பார்க்க முடியும், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு பார்க்க முடியும். நிஜமாகவே நீங்கள் தவம் பண்ணுறீங்களா இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் தவம் பண்ண ஆரம்பித்து அப்படியே தூங்கிடுறாங்க. நிறைய பேர் தூங்கிடுறாங்க. ஏன்னா அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த 14 14 கீழே குறையும் போது, 14 கீழே வரும்போது 2 டைவர்ஷன் ஆகும். ஒன்று அப்படியே தவத்துக்கு போகும், இன்னொன்று தூக்கத்துக்கு போயிடும். ஏன்னா தூக்கத்துலையும் இதெல்லாம் கிடைக்கும், 8 13 4 7 இதெல்லாம் வரும், தூக்கத்துலையும் வரும். ஆனால் தூக்கத்தில் அங்கே மனமானது தூங்கி விடுகிறது, விழிப்பு நிலை கிடையாது. ஆகவே தான் சொல்வார்கள் தவத்தை தூங்காமல் தூங்கும் சுகம் என்று சொல்வார்கள். உடம்பு தூங்கணும், மனசு தூங்கக்கூடாது. அதான் தவம் என்பது. உடம்பு மனசு ரெண்டுமே தூங்கிச்சுன்னா அது முழு தூக்கம் ஆயிடும். அப்போ உடம்பு டயர்டாக இருந்துச்சுனாக்கும், ஏற்கனவே தூக்கம் பத்தாமல் இருந்ததுனாக்கும், அந்த நிலை வரும்போது தானாக தூக்கத்துக்கு போயிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விழிப்பு நிலையோடு இருக்கிறோம், அப்போ நம்ம அப்படியே தவத்துக்கு போக முடியும், தவத்துக்கு போக முடியும். அப்போ அப்படி வரும்போது தான் அடுத்து அந்த 8 13 நிலை அனுபவிக்க முடியும். ஆகனையிலையும் அதான் துரியத்தில், ஆகனையில் என்ன வந்துட்டு ஓடும், துரியத்தில் அப்படியே நிற்கும். ஆகனையில் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கும், துரியத்தில் அங்கேயே நிற்கும். அடுத்து 4 7, இந்த 4 7 தான் விஞ்ஞானம். எல்லா வகையான கண்டுபிடிப்புகளும், அது எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, கண்டுபிடிப்புகள் நிகழ்வதெல்லாம் இந்த 4 7க்குள்ள தான். நீங்க ஒரு நல்ல ஒரு அழகா ஒரு கவிதை எழுதுறீங்க, 4 7க்குள்ள தான். அடுத்தவர்கள் பாராட்டும்படியே ஒரு காரியத்தை செய்யறீங்க, எல்லாம் 4 7க்குள்ள தான். இது ஏதோ நம்ம துரியாத தவம் பழகினவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். நீ அன்றாட வேலை செய்யும் போது காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் சில ஃப்ராக்ஷன்ஸ் இது வந்துட்டு தான் போகும், சில சமயம் வந்துட்டு போகும், நமக்கு தெரியாது. அப்போ அந்த நிலை வந்துச்சுன்னா அதுக்குரிய செயல்கள் நம்மகிட்ட வெளிப்படும். நமக்கு இந்த 1 to 3 வரும், 4 to 7 எல்லாம் வரும். ஆனால் எவ்வளவு நேரம் அங்கே இருக்கிறா அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. வந்துட்டு அது பாட்டு போயிடும். இப்போ அந்த நல்ல சிந்தனைகள் வரும்போது இயல்பாகவே அந்த நிலைக்கு வந்துடும், அந்த நிலைக்கு வந்துடும். இப்போ
இப்போ நம்மளால் அந்த 1லேருந்து 3க்குள்ளே நிற்க முடிஞ்சதுனாக்கும் அந்த இறைநிலையினுடைய பேராற்றலையும் பேரறிவையும் அனுபவித்து பார்க்கலாம். அங்கே போய் நின்னா போதும். அதுக்குன்னு வந்து நம்ம நினைச்சோன்னா டக் டக்குன்னு வராது. அது முயற்சி எடுத்து தான் வரும். இப்போ இந்த நிலை வர்றதுக்கு நமக்கு வந்து தவம் பழகின்படி 1 மாதத்தில் கிடைக்கலாம். நல்ல ஆழமாக செஞ்சோம்னா 1 வருஷம் கிடைக்கலாம், 5 வருஷம் கூட ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், ஒரு பிறவி கூட ஆகலாம், பல பிறவிகள் கூட ஆகலாம். நாம் எப்படி முயற்சி எடுத்துக்கொள்கிறோமோ அப்படித்தான். ஏன்னா அந்த ஆன்மீகத்தில் மட்டும் சீனியாரிட்டிலாம் கிடையாது. நான் மன்றத்தில் வந்து 1980 சேர்ந்துட்டேன், நான் தான் சீனியாரிட்டி, நான் தான் துரியாதை நல்லா பண்ணுவேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆளுக்கு முத நாளே கூட கிடைக்கும், ஒரு ஆளுக்கு கடைசி வரைக்கும் செஞ்சாலும் கிடைக்காது. ஏன்னா எப்படி முயற்சி எடுத்துக்கொள்கிறார்களோ என்பதை பொறுத்து தான் அது நிலை அமையும். ஆனால் கண்டிப்பாக எல்லாராலும் அச்சீவ் பண்ண முடியும். நான் முயற்சி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இந்த நிலைகளை அடைய முடியும். ஒவ்வொரு நாள் எடுத்துக்கக்கூடிய முயற்சியும் நமக்கு ஒரு படி கூட்டிகிட்டே இருக்கும். ஆல்ரைட். அப்போ அந்த மனதை எப்படி பிரிக்கலாம்? அது இயங்கும் நிலையை வைத்துக்கொண்டு அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லி 5 வகையாக பிரிக்கலாம். இந்த மனம் இயங்கக்கூடிய நிலைகளை வைத்துக்கொண்டு உடல் அளவிற்கு எல்லை கட்டிக்கொண்டு இயங்குகின்ற போது அது அன்னமய கோஷம். நல்லா பசி ருசியாக வச்சிருக்கிறாங்க, இப்போ யாரை பற்றி கவலைப்படுறதில்லை. நல்ல பசி. நம்ம ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கல, டூர் போகிறோம், எங்கேயும் சரியாகவே சாப்பாடு கிடைக்கல, காலையிலும் சாப்பாடு கிடைக்கல, மதியம் சாப்பாடு கிடைக்கல, ராத்திரி தான் ஒரு இடத்துல கிடைக்குது, அது எங்கேயோ ஒரு ஓட்டு ஒரு கடையில் இருக்குது. நம்ம எதை பற்றி கவலைப்படல, இப்போ எதை கிடைச்சா போதும். நம்ம எங்கே நிற்கிறோம், நின்றுட்டு சாப்பிட்றாம உட்காந்து சாப்பிட்றோம், ஒன்றும் கவலைப்படல. அப்போ இப்போ வந்து வேறு எதையும் கவலைப்படல, இந்த உடம்பு மட்டும்தான், உடல் உணர்வுகள் மட்டும்தான் என்பதைத்தான் நாம் அன்னமய கோஷம் என்று சொல்கிறோம். வேறு எதையும் நினைக்காமல் இந்த உடல் உணர்வுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை அன்னமய கோஷம். பெரும்பாலும் விலங்கினங்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும். விலங்குகளுக்கு மற்றதுக்கெல்லாம் ரொம்ப போகாது. அதுக்கு என்ன வேணும், அந்த உடல் தேவையை ஒட்டி தான் வாழ்க்கை வச்சுட்டு இருக்கும். அதுக்கு உணவு வேணும், அப்புறம் வந்து அந்த பருவ காலங்கள் வரும்போது பருவ உணர்வுகளை தவிர்ப்பதற்கு வழிவகைகள் வேணும், இவ்வளவுதான். அதுக்கு காற்று மழை வரும்போது அது கொஞ்சம் இடம் வேணும். அப்போ இந்த நிலையை ஒட்டி தான் போய் கொண்டிருக்கும் விலங்குகள் எல்லாம். அடுத்தது மனோமய கோஷம். நம்ம இதுவரை பெற்றதை நினைச்சு பார்க்கிறோம், மனசுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி திருப்பி பார்க்கிறோம், ஏற்கனவே வந்த அனுபவங்களை நினைத்து பார்க்கிறோம். இது மனோமய கோஷம். பிராணமய கோஷம், பிராணம் சொல்ல உயிர். மனதை கொஞ்சம் பயிற்சி செய்து அந்த உயிர் மனதை கொஞ்சம் அப்படியே சுருக்கி உயிரளவிற்கு கொண்டு வந்து பார்க்கிறோம். இப்போ ஆகணியில் மனம் வைக்கிறோம், சொல்ல உயிர் மீது மனம் வைத்து தவம் செய்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா. இப்போ வெளியே சென்று கூடிய மனதை கொஞ்சம் சுருக்கி உள்ளே கொண்டு வருகிறோம். பிராணமய கோஷம், உயிர் மீது நினைவை செலுத்தல், பக்குவப்படுத்துதல். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், சக்திகளம் தவம் மட்டும் இல்லைங்களா. மனமானது முதல்ல அடங்குறது மாதிரி அடங்குது, படுத்து என்ன ஆகுதுனாக்கா அந்த நிலையிலே மனமானது பிரபஞ்சம் வரை விரிந்து பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறது. அதைத்தான் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள். இந்த விஞ்ஞானமய கோஷத்தை தான் நீ மனதால் விரிந்து 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 எதுவரை செல்ல முடியும், பிரபஞ்சம் வரை செல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்திற்குரிய அத்தனையும் உங்களுக்கு காட்சிகளாக கிடைக்கும். அதை விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்கிறோம். அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி வெளியே செல்கிறோம். அந்த சுத்த வெளியிலே, காரிருளிலே, கும்மிருட்டிலே மனமானது விரிந்து விரிந்து சென்று கொண்டிருக்கிறது. அதான் ஆனந்தமய கோஷம். அங்க மனமானது இந்த புலன் உணர்வுகளை எல்லாம் இழந்து அறிவாக மாறிவிடுகிறது, ஆற்றலாக மாறிவிடுகிறது. இந்த நான் என்ற இந்த புலன் உணர்வு அற்றுப்போய் அங்கே அது அறிவாகவும் ஆற்றலாக மாறிவிடுகிறது. ஒரு சின்னதை அடையும் போது நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அந்த எல்லையில்லாத ஆற்றலை அடைகின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், அந்த எல்லையில்லாத அறிவுக்கு நாம் அதிபதியாக மாறுகின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே தான் அது பேரின்பம். சரி, இன்னும் மனதை நம்ம பிரிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 3 வகை கிளாஸிஃபை பண்ணலாம். மேல் மனம், நடுமனம், அடிமனம். புறமனம், நடுமனம், அடிமனம். இப்போ புறமனம் என்பது புலன்களின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள், அவையெல்லாம் புறமனம். புலன்களின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள் அவையெல்லாம் புறமனம்.
நடுமனம் என்பது நாம் அனுபவித்ததை மூளையின் வழியாக சிந்தனை செய்து பார்க்கிறோம். இது நடுமனம். அடிமனம் என்பது கர்மயத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அடிமனமாக இருக்கும். இப்ப நம்ம சாதாரண பார்த்தீங்கன்னாக்கும் இந்த புறமனம்ங்கிறது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கிறோம். நடுமனத்துக்கு கொஞ்சம் போறோம், விட்டுறோம். அடிமனசுக்கு போறதே இல்லை. இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவி தம்பதிகள் எடுத்துக்கங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 50 வருஷம் ஆச்சு. இப்போ 50 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்து இந்த கணவன் மனைவி 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மனுஷனை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்போ 50 வருஷம் குடும்பம் நடத்தின பின்னாடி. இது உண்மைதான், சரிதான். ஏன்னா எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி ஒருத்தரை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சிக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அவருக்கே அவரை பத்தி முழுசா தெரியாது. நமக்கே நம்ம பத்தி முழுசா தெரியாது. நம்ம எல்லாம் அந்த புறமணம்னு சொல்றதுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கிறோம். நடுமணத்துக்கு கொஞ்சம் போற, அடிமணத்துக்கு போறதே இல்லை. அதுக்கு என்ன இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்கன்னாக்கோ, இப்போ கடல்ல ஒரு பனிக்கட்டி மிதக்குன்னு வச்சுங்களேன். பனிக்கட்டி ஒரு 10 அடி உயரத்துக்கு மிதக்குது. மேலே 10 அடி உயரம் இருந்துச்சுனாக்கா தண்ணிக்குள்ள 20 அடி ஆழம் இருக்காது, பனிக்கட்டி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பனிக்கட்டி யாருக்கு தெரியாது, மேலே இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அது மாதிரி நம்ம அந்த புறமணம் மட்டும்தான் நமக்கு தெரியுமே ஒழிய அடிமனம் நமக்கு தெரியறதில்லை. இந்த மேலே புறமணத்தை தான் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். வெளிப்போடு இருக்கக்கூடியது கான்சியஸ் மைண்ட். கொஞ்சம் உள்ள போனோம்னாக்கோ அது சப்கான்சியஸ் மைண்ட். இன்னும் ஆழமா போனா அதான் அன்கான்சியஸ் மைண்ட். அடிமனம் என்று சொல்கிறோமே, அன்கான்சியஸ் மைண்ட். அங்க அவ்வளவு செய்திகள் இருக்கு. அந்த கர்மயத்தில் பிரபஞ்சத்தின் ரகசியம் அத்தனையும் இருக்கு. நம்ம அங்க போய் பார்க்கறதே இல்லை. இது எப்படின்னா, நமக்கு நம்ம அப்பா நிறைய சொத்தெல்லாம், அது பத்திரம், நகை, பொருள் எல்லாத்தையும் பீரோவில் வச்சு பூட்டி சாவியை நம்மகிட்ட கொடுத்துறாரு. உள்ள திறந்தா கட்டுக்கட்டா நோட்டு, நல்ல காயினா வாங்கி ஒரு 2-3 கிலோவுக்கு வாங்கி வச்சிருக்காரு. கோல்டு காயினா வாங்கி எல்லாம் வச்சு பூட்டி சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வாழ்நாள் முழுதும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே திறந்து பார்க்கறதில்ல. திறந்து பார்க்காம கடைசியில் என்ன பண்றோம், அந்த சாவியை அப்படியே பையன்கிட்ட கொடுத்து போயிடுறோம். பையன் அவனும் கடைசி வரைக்கும் திறந்து பார்க்காம அவன் பையன்கிட்ட கொடுத்து போயிடுறான். இப்படித்தான் நம்ம கருமையத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். கருமையத்துக்குள்ள அவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது, பொக்கிஷம் இருக்கிறது. ஆனா அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. உள்ள போனா அதுல இல்லாத ரகசியம் எதுவுமே கிடையாது. இப்ப இந்த கருமையம் எப்படி வந்திருக்கும் பாருங்க. எப்படி எங்க இருந்து வந்திருக்கும்னாக்கும், நமக்கு நம்ம அப்பா அம்மா மூலம் நமக்கு வந்துச்சு. அப்பா அம்மா 2 பேர் உயிர் சேர்ந்து தான் நம்ம உயிரா இருக்கு. தனியா உயிர் எங்கிருந்து வரல. அப்ப கர்மயம் என்பது அப்பா அம்மாவுடைய தொடர்ச்சி நம்ம கூட வந்துட்டு இருக்கு. அங்க பார்த்தா அவங்க அப்பா இப்படியே போகும், முதல் மனிதன் வரைக்கும் போகும். இப்ப முதல் மனிதனிலிருந்து இன்று வரை பெற்ற அத்தனை அனுபவங்களும் அந்த கர்மயத்தில் இருக்கும். முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான்? 5 அறிவுள்ள விலங்கு. 5 அறிவுள்ள விலங்குக்குள்ள எல்லா குணமும் அங்கே அந்த கர்மயத்தில் இருக்கும். 5 அறிவு எங்கிருந்து வந்தது? 4 அறிவு. 4 அறிவு விலங்குடைய எல்லா குணமும் அந்த கர்மயத்தில் இருக்கும். அது எங்கிருந்து வந்தது? 3 அறிவு. 3 அறிவுடைய குணங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அது எங்கிருந்து வந்தது? 2 அறிவு. 2 அறிவுடைய குணங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். அது எங்கிருந்து வந்தது? 1 அறிவுள்ள தாவரம். தாவரத்தின் குணங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். தாவரம் எங்கே இருந்து வந்தது? எந்த இடத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்ற பஞ்சபூதம் இருக்கிறதோ அங்குதான் தாவரங்கள் உருவாகும். இப்ப தாவரத்திற்குள்ளே நிலத்தை பற்றிய அறிவு, நீரை பற்றிய அறிவு, நெருப்பை பற்றிய அறிவு, காற்றை பற்றிய அறிவு, ஆகாசத்தை பற்றிய அறிவெல்லாம் அங்கே இருக்கிறது. ஒன்னொன்னா முன்ன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஆகாசத்திற்கு முந்தியது இறைத்துகள். இறைத்துகளுக்கு முந்தியது இறைவழி. அப்ப இறைவழியிலிருந்து ஆரம்பித்து அத்தனை அனுபவங்களும் நம்முடைய கர்மயத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம கர்மயத்தை ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டா வேற நீங்க எங்கேயும் போய் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்டர்நெட் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை லைப்ரரி இருக்கிற எல்லா மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்முடைய கர்மயத்தில் இருக்கு. அது இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, நாம மனதை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்த முடியவில்லை, அவ்வளவுதான்.
ஞானிகள் எல்லாம் எங்கு போய் புத்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கல, ஆழமாக மனதை பண்படுத்தக்கூடிய பக்குவம் தெரிந்தார்கள். உலக ரகசியத்தை எல்லாம் அவர்களுக்குள்ளாகவே கண்டார்கள், அவர்களுக்குள்ளாக கண்டார்கள். அப்படி நம்ம கருமையத்தில் அவ்வளவு செய்திகள் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் நாம் அடிமனம் என்று சொல்கிறோம். சரி, மேல் மனம் பொதுவாக நம்முடைய உடல் அளவில் அந்த இந்திரிய கருவிகளை ஒட்டி அமைவது. நடுமனம் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய அனுபவமாக இருப்பது. அடிமனம் என்பதுதான் அனைத்துக்கும் சூட்சியமாக உள்ளே கருமையத்தில் அடங்கியிருக்கக்கூடிய நிலை. சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இப்போ தூங்குறோம். தூங்கும்போது என்ன ஆகுது? தூங்கும்போது உடம்பு நல்லா ஓய்வெடுத்துக்குது, மனதும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்குது, மனதும் தூங்க ஆரம்பிக்குது. ஆனால் உடல் உள்ள உறுப்புகள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் நல்ல தூக்கம்னாக்கும் நமக்கு வேறு எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கணும். கனவு வந்தால் கூட அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். கனவு வர்றது தூக்கத்தின் ஒரு நிலை தான். ஆனால் கனவும் இல்லாமல் தூங்குறது நல்லது. இப்போ கனவு என்பது என்ன? இந்த ஜீவகாந்தமானது கசிகிறது, கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அது வேஸ்ட் ஆகாமல் இருந்ததுன்னா கனவும் இல்லாமல் இருக்கும். கனவும் இல்லாமல் தூங்குவதுதான் தூக்கத்தின் உச்ச நிலை. ஆனால் இப்போ நமக்கெல்லாம் படுத்தா என்னது? படுத்தோன்னு ஆரம்பிக்கிற கனவு காலையில் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு ஓசியில் சினிமா ஓடிக்கிட்டே இருக்குது காலையில் வரைக்கும். ஆனால் எந்திரிச்சோன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் தூங்கினா 2 கனவு வந்துடுது. இது அந்த காந்த கசிவு நிலை. சரி, அது மாதிரி இப்போ எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குது நீங்கள் சொல்லலாம், யோசனை பண்ணி சொல்லலாம். நல்ல மனதை பண்படுத்துகின்ற போது, பக்குவப்படுத்துகின்ற போது, அப்படியே உங்களுடைய மனத்தை விரித்து இந்த பிரபஞ்சத்துக்குள் விரிக்கின்ற போது சில செய்திகள் எல்லாம் கூட உணர்ந்து சொல்லலாம். சிலருக்கு அது கிஃப்டாக அமையும், அது அருள் வாக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அமையும், சிலருக்கு அது கிடைக்கும், சிலர் முயற்சி செய்தால் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தினா போதும். அதுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் போய் அந்த மாதிரி ஒரு சாமி கேட்டு செய்யணும். பட் சிலருக்கு அது கிடைக்கும். ஏன்னா அந்த மனப்பக்குவமானது பிரபஞ்சத்தோடு கலந்து அந்த வான்காந்த உண்மைகளை கலந்து சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் சிலருக்கு கிடைக்கும். அதை வருங்கால உணர்தல் என்று சொல்கிறோம். ஞானியர்கள் அதை உணர முடியும். ஏன்னா அந்த மனதை எந்த இடத்துக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பக்குவம் அந்த மனது கிடைக்கும். சரி, அப்போ அந்த மனதை நாம் வளப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்யணும்? இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை சரி செய்து உடலை சரி செய்யணும், உயிரை சரி செய்யணும், மன அலைச்சலை குறைத்து கொண்டு வர வேண்டும். சரி, இதுக்கு ஒரு அழுகணி சித்தர்னு சொல்லி சித்தர் ஒரு பாடல் சொல்றார் பாருங்க. காட்டானை மீறி எதிரி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபொரிய பார்ப்பரென்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகைபொரிய பார்த்தாலும் காட்டானை மீதேறி கண்குளிரை காண்பேனே கண்ணம்மா. காட்டானை தான் யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டான், அரூபமாக இருக்கக்கூடியவன் இறைவன். இறைவனுக்கு பெயர் காட்டான். இனிமேல் நம்மளை பார்த்து யாராவது என்னடா காட்டாம இருக்குன்னு திட்டினாக்கா வருத்தப்படக்கூடாது. ஓ, நம்ம இறைவன் மாதிரி இருக்கிற போல் இருக்கு அப்படி நினைச்சுக்கணும். காட்டான் யாரென்று காட்டிக்கொள்ள மாட்டான். காட்டானை மீதேறி மேலேறி 5 புலன்களையும் தாண்டி, மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களையும் தாண்டி கடை தெருவே போகையிலே, கடைசி தெரு ஆகின துரியம், தோதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகலம், அந்த கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைவரிய பார்ப்பரென்றோ. தவம் பண்ணும்போது இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் நிற்கும். உன்னை நான் விட்டுருவனா, நீ சிவகலம் போயிருவியா, எல்லாம் வரும். இப்போ நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் தவம் பண்ணுறாரு, நல்லா அப்படி வெறப்ப உட்காந்து தவம் பண்ணுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அட்டையப்பா அந்த ஆள் எப்படி தவம் பண்ணுறாரு, நமக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி. அங்கே என்ன ரீல் ஓடுது உங்களுக்கு தெரியுமா? அங்கே என்னென்னமா ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் வாத்தியார் சொல்வார், தவத்தை நிறைவு செய்ய போகிறோம். இப்போ அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், பஸ் ஏறி உள்ளே எல்லாம் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு நிறைவண்ண போகிறோம்னு சொல்லி ஓடி வந்து உட்காந்துக்காரு. இப்படித்தான் நம்ம தவம் பண்ணுறோம். ஆரம்பத்தில் தவம் இப்படித்தான் இருக்கும். அதுதான் உண்மை. அது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கணும். ஏன்னா மனதை நம்ம நினைச்ச மாதிரி சீக்கிரம் மாற்ற முடியாது. எல்லாருக்கும் ஆரம்பத்தில் தவம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவம் பண்ணும்போது 10 நிமிஷம் துரியாத தவம் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் கிடைச்சா போதும் உங்களுக்கு. துரியாத உச்சகட்டத்தில் 10 செகண்ட் கிடைச்சா பெரிய வெற்றி. அப்புறம் 11, 12, 13 இப்படியே ஒரு வருஷம் கழியும் போது 1 நிமிஷம் கிடைச்சா வெற்றி. இந்த 10க்கு 10 நிமிஷம் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தான் ஞானி. நீங்கள் தான் ஞானி.
அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி நாம் கொண்டு வரணும். இப்போ காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, அப்படி பார்த்தாலும் நான் முயற்சி எடுக்கணும். நான் இன்னைக்கு தவம் பண்ணுறேன், இந்த உச்சகட்டத்தை அறியணும், பேராற்றல் என்னன்னு தெரியணும், பேரறிவு என்னன்னு தெரியணும் என்று நாம் மீண்டும் மீண்டும் சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அந்த நிலை கொண்டு போய் சேர்க்கும். சரி, ஆல்ரைட். அப்போ அந்த தியானம், தவம், இதன் மூலமாக மன அலைச்சொலியை குறைத்தல், இதுதான் அந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நிலை. அப்படியே வந்து 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 கடைசியில் அந்த 1 வரைக்கும் வந்து பார்க்கணும். அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சி 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 1 வரைக்கும் வந்து பார்க்கணும். அந்த 1 வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா நாம் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த நிலையை அடைகிறார்கள். எல்லாரும் அது கிடைக்கிறது இல்லை. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லுவாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த சமாதி நிலை வந்துடுமா, அப்படியே விழுந்துருவாராம். நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த சமாதி நிலை வந்துடுமா. அப்போ அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கு வரான், கடவுளே எனக்கு ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குற, எனக்கு அடிக்கடி சமாதி நிலையை கொடுத்து என்னை இப்படி உழுக வச்சிடுறியே அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டு வரான். எந்த ஒன்று அவர் அடிக்கடி தொந்தரவு பண்ணுதுன்னு நினைச்சாரோ அது வாழ்க்கையில் ஒரு நாளாவது கிடைக்காத நம்மளை ஏங்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறையாவது கிடைக்காதா, ஒரு நாளாவது கிடைக்காதான் நம்ம எல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். அந்த மகானுக்கு அது நினைச்சப்போலாம் கிடைச்சிது. நாமும் முயற்சி செஞ்சா கிடைக்கும், முயற்சிக்கு ஏற்றபடி கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கொடி தரும். கண்டிப்பாக முயற்சியால் கிடைக்கும். ஏன்னா மனசை யாரும் சுலபமாக அடக்கினது இல்லை, சுலபமாக மாற்றினதில்லை. புத்தர் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த ஞானத்தை அடைஞ்சார். ரமண மகரிஷி எவ்வளவு துன்பப்பட்டு கடைசியில் அதை அடைந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ துன்பங்கள் கடைசியில் அடைஞ்சார். ஏன் நம்முடைய மகரிஷி கூட 48 நாளாக எத்தனை நாள் மௌனம் இருந்தார் அந்த உச்சகட்டத்தை அடைவதற்கு. அப்போ யாருக்கும் எளிதில் அது கிடைச்சிடாது. கடுமையான முயற்சிக்கு பின் தான் அந்த பூரண நிலையை அடைய முடியும். ஆனால் முயற்சி செய்தால் யார் செய்தாலும் கிடைக்கும். சரி, மனம் மாயை என்பார்கள், மனம் செத்து போட்டுன்னு சொல்லுவாங்களாம். மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் ஆய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுவரப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. இந்த மனம் அப்படியே ஃப்ரீக்வன்சி குறைய 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 இது அறிவாக மாறிக்கொண்டே வருகிறது. கடைசியில் அந்த 1ல் வந்து நிற்கும் போது இது பேரறிவாக மாறிவிடுகிறது. மனம் என்பது, உணர்வுகள் என்பது அற்றுப்போய் அது அறிவாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிட்ட நிலையைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறார்கள். மனம் முற்றிலுமாக அறிவாக பேரறிவாக மாறிவிட்ட நிலையைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கிறார்கள். அப்போ மரணம் வந்துச்சுன்னா அந்த உடம்புக்குத்தானே ஒழிய அந்த அறிவுக்கு கிடையாது, அந்த ஆன்மாவுக்கு கிடையாது. அது இறைநிலையை உணர்ந்து விட்டது, இறைநிலையோடு ஒன்றி விட்டது. அது உடம்புக்கு தான் அழிவை ஒழிய அந்த மனதிற்கு கிடையாது, அந்த அறிவுக்கு கிடையாது, அந்த ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. சரி, ஆல்ரைட். இப்போ நம்ம அந்த நமது குண்டலினி யோகத்தின் மூலமாக எப்படி சாதிக்க முடியும்? நீங்கள் நம்ம ஆக்னேதவம் செய்கிறோம், துரியம் செய்கிறோம், துரியாதம் செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒவ்வொருவரும் அந்த உச்சகட்டத்தை அடைய முடியும். சரி, இப்போ இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த குருவை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த உச்சநிலையை அடைந்த அந்த தெய்வமாக வாழ்ந்த அந்த மகானை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒன்றை அடைய முயற்சிக்கிறோமோ அந்த ஒன்றை அடைந்தவர்களின் அந்த குணத்தை நினைக்க நினைக்க நாமும் அவர்களாக மாறிக்கொண்டிருப்போம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை எவரொரு அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொரு குருவை வதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இப்போ நல்ல மனிதர்களை நினைக்க நினைக்க அதனுடைய குணம் நமதாக மாறிக்கொண்டிருக்கும். இதுபோன்ற ஞான குருக்களை நினைக்க நினைக்க அவருடைய குணங்கள் நம்முடைய குணங்களாக மாறிக்கொண்டிருக்கும். அப்படித்தான் நாம் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஆகவே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக அடுத்து இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அத்தனை நல்ல பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனதினுடைய உச்சகட்ட தெய்வ நிலையில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவருக்கும் மனசுதான், நமக்கு மனசுதான். அந்த மனம் தெய்வமாக இருந்தது, நாம் சாதாரண மனிதனாக இருக்கிறோம். ஆகவே இந்த மனதை தெய்வம் என்ற நிலைக்கு உயர்த்த முடியும். அவர் கொடுத்த பயிற்சி வரையை செய்கின்ற போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவோம். மனம், உயிர், உடல் இந்த மூன்றையும் பயிற்சி இது கொண்டு வருவோம். உடலுக்கு பயிற்சி செய்வோம், உயிருக்கு பயிற்சி செய்வோம், மனதிற்கு பயிற்சி செய்வோம். அன்றாடம் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் முன்னேறி இந்த பிறவியிலேயே கூட நம்மால் உச்சகட்டத்தை அடைய முடியும்.
அப்படி நாம் ஒவ்வொருவரும் அந்த மனதின் உச்சகட்டத்தை அடைந்து அந்த பேராற்றலையும் பேரறிவையும் உணர்ந்து பார்ப்பதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் என்று சொல்லி நேரம் அதிகமாகிவிட்டதால் இந்த அளவிலே இந்த மனவளம் என்ற சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், 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 வாழ்க